அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம் இன்னைக்கு வந்து அண்ணா. வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வணக்கம். இணைஞ்சிருக்கவங்க வணக்கம் ஆச்சி, வணக்கம். இன்னைக்கு வணக்கம் தம்பி. வணக்கம் ஆச்சி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம், வணக்கம். வணக்கம்னு நம்மளோட லைன்ல இருக்காங்க. அண்ணனுக்கு ஒரு வணக்கம் வச்சிருங்க. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணே. வணக்கம் வணக்கம். வணக்கம் மழையே போகுது. 2 பேருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கண்ணனுக்கு வணக்கம் மழையே பொழியுது. பரவாயில்ல தம்பி கூட வணக்கம் வெளியே பட்டாசு வெடிக்கிற மாதிரி வணக்கம். கேள்வி மேல கேள்வி போட்டு தான் கிடுக்கு பிடி போடுறியே. எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம். முகம்லாம் கேள்வி கேக்குறியே. ஒரு கேள்வி அண்ணா நல்லா விளக்கம் சொல்றீங்க. கேக்குற. நான் கேள்வி அதனாலதான் கேக்குறேன். அண்ணனுக்கும் தம்பிக்கும் வணக்கம்னே. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வந்து இணைஞ்சிருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடி பேராசிரியர் கு அன்பு மெய்யப்பன் உதவி பேராசிரியரா இருக்காங்க. ராமசாமி தமிழ் கல்லூரியில அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அண்ணன். ஆக்சுவலா அண்ணனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம கந்த சஷ்டி விழா 7 நாள் நடக்கும் போதே அண்ணனை கூப்பிட்டுருந்தோம். அண்ணன் வந்து பயங்கரமா பிஸியா இருந்தாங்க. ஆனா அண்ணன் என்னை ஞாபகம் வச்சு கூப்பிட்டாங்க. அந்த நேரத்தில் நம்மளால பண்ண முடியல. நம்ம கரெக்டா ப்ரோக்ராம் ஃபாலோஅப்ஸ் இருந்தனால நம்மளால பண்ண முடியல. அண்ணனை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணிருந்தாங்க, சொக்கலிங்கம் அண்ணன் வந்து கோயம்புத்தூர்ல சொக்கலிங்கம் சொல்லிட்டு அண்ணன் இருக்காங்க. அவங்க வந்து நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. அவங்களும் நம்ம குழுவில் தான் இருக்கிறாங்க. இவங்க ஏற்கனவே துபாய் சபா மெய்யப்பன் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா கண்ணனூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு முருகன் கோயில் இருக்கு. அது வந்து ஒரு 1000 வருஷம் பழமையான கோயில். அந்த கோயிலோட ஹிஸ்டரியும் அந்த கோயிலோட வரலாறு பத்தி அண்ணன் சொல்றாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். தமிழ்ல நான் சொல்லிட்டேன், தமிழ் இங்கிலீஷ்ல சொல்லிட்டேன். ரெண்டும் ஒண்ணுதான். நான் சொல்றத விட அண்ணன் சொன்னாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நம்ம சபா மையப்பண்ண வந்து குழுவோட போய் எங்க திருப்புகழ் பாடியிருக்காங்க. இதுக்கு மேல அண்ணன் கண்டினியூ பண்ணுவாங்க. எனக்கு அண்ணனை பத்தி நிறைய சிறப்பு இருக்கு. ஆனா ஷார்ட்டா இப்பதான் அண்ணனோட பத்தி டீட்டெயில் கிடைச்சதுனால நான் டீட்டெயிலா சொல்ல முடியல. இனி வருங்காலத்துல அண்ணனை பத்தி நான் நிறைய டீட்டெயிலா சொல்றேன். நன்றிகள் பல. அண்ணன் பேசுவாங்க. அண்ணே ஒரு நீங்களே உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கினா நல்லா இருக்கும்ண்ணா. எங்களுக்கு எல்லாம் தெரியும். நல்லா என்னுடைய பேரு அன்புமையப்பன். நான் இங்கே காரைக்குடி ராமசாமி தமிழ் கல்லூரி கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக காரைக்குடியில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியில் இப்போ பேராசிரியராக இருக்கேன். நம்ம கோயிலூர் மடத்தை பற்றி முனைவர் பட்ட ஆய்வு செஞ்சுருக்கேன். இப்போ என்னுடைய கல்வி பணின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக இங்கே கல்லூரியில் நான் பேராசிரியராக பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறேன். அது போக நம்ம நாம் நகரத்தார் இதழ்களில் வாங்க பேசலாம்ங்கிற தலைப்பில் நம்ம செட்டிநாட்டு பகுதிகளில் உள்ள வட்டார வழக்கு சொற்களை பற்றி கட்டுரைகள் எழுதிக்கிட்டு இருக்கேன். அதன் மூலமாக தான் சொக்கலிங்கம் அண்ணன் பழக்கம். அதன் மூலமாக தான் உங்களுடைய தொடர்புகள் எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு முருகப்பெருமானுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இப்போ என்னுடைய உரையை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நல்லா தொடங்கலாம்னே. அனைவருக்கும் வணக்கம். திருப்புகழ் பயிற்சி வகுப்பு சில மாதங்களாக தொடர்ச்சியாக சிறப்புற நடைபெற்று வருகிறது அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த திருப்புகழ் வகுப்புல பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பினை நல்கிய சண்முகம் அண்ணன் அவர்களுக்கும், நாம் நகரத்தார் இதழினுடைய ஆசிரியர், என்னை அறிமுகம் செய்து வைத்த ஆசிரியர் சொக்கலிங்கம் அண்ணன் அவர்களுக்கும், இணைந்துள்ள குழு உறுப்பினர்களுக்கும் முதற்கண் என்னுடைய மாலை வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 1002 ஆண்டுகள் பழமையானது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கண்ணனூர் பாலசுப்பிரமணியர் திருக்கோயில். அந்த திருக்கோயில் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தோடு நான் இங்கு வந்துள்ளேன். அதற்கு முன்னால் முருகனை பற்றிய சில செய்திகளை, நான் விரும்பி படித்த சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இறுதியாக அந்த திருத்தலத்தை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என நான் கருதுகிறேன். முருகா அப்படின்னு சொன்னாலே போதும், அந்த முருகனை பற்றிய செய்திகள் ரயில் பெட்டி போல் எனக்கு அடுத்தடுத்து மனசில் அத்தனை செய்திகள் வரிசையாக வந்து நிற்கின்றன. இந்த முருகனுக்குத்தான் எத்தனை பெயர்கள்? கந்தன், கடம்பன், கதிர்வேலன், கார்த்திகேயன்,
வேலன், வடிவேலன், சிங்கார வடிவேலன். நகரத்தார் இல்லங்களில் பழனியப்பன் இல்லாத வீடுகளே இருக்காது. முருகப்பன், குமரேசன், அழகப்பன், குமரப்பன், குமரன் என்று அடுக்கிக் கொண்டே செல்லலாம். ஆனால் இந்த பெயர்களுக்கெல்லாம் சிகரம் வைத்தாற் போல் ஒரு பெயர் உள்ளது. அது தெய்வ சிகாமணி என்ற ஒரு பெயர். இது முருகனுக்கான சிறந்த பெயர். இன்றைக்கும் குன்றக்குடி சன்னிதானங்களுக்கு அடைமொழியாக தெய்வ சிகாமணி என்ற பெயரை வழங்கப்படுகிறது. தெய்வ சிகாமணி பொன்னம்பல அடிகளார் என்றே குறிப்பிடுவார்கள். இந்த தெய்வ சிகாமணி என்ற பெயரை எடுத்துக்கொண்டோமானால் தெய்வங்களுக்கெல்லாம் தலைவன் என்பது பொருள். முருகனுக்கு தந்தையானவன் சிவன், பெருமாள், எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அனைவருக்கும் தலைவனானவன் முருகன் என்று பொருள்படுகிறது இந்த சொல். உதாரணமா இப்ப பிள்ளையார்பட்டியை எடுத்துக்கிட்டோம்னா, பிள்ளையார்பட்டியில பிள்ளையார் அந்த பாறையினுடைய சுவர்ல புடைப்பு சிற்பமாக அருள்பாலிக்கிறார். சிவலிங்கங்கள் இருக்கின்றன, எத்தனையோ இறை திருவுருவங்கள் இருக்கின்றன, அனைத்தும் கற்களால் செய்யப்பட்டவை. தமிழர்கள் தங்களுடைய வாழிடங்களை 5 பகுதிகளாக பிரித்திருந்ததை நாம் அறிவோம். சங்க காலம் தொடங்கி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று பிரித்திருந்தார்கள். அதில் குறிஞ்சி நிலம் என்பது முருகனுக்கானது. அந்த குறிஞ்சி நிலத்தினுடைய கடவுள் முருகப்பெருமான். அப்படியானால் அந்த மலையினுடைய தலைவன் முருகன் என்று கருதலாம். அப்படியானால் ஒவ்வொரு இறை சிற்பங்களும் பாறைகளால் உருவாக்கப்படுகின்றன. அந்த பாறைகளுக்கெல்லாம் தலைவன் முருகன். அந்த வகையில் முருகன் அனைத்து தெய்வங்களுக்கும் தலைவனாக கருதப்படுகின்றான் என்று ஒரு செய்தியை நான் படித்தேன். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னொன்னு, முருகா அப்படின்ற ஒரு சொல்ல அருணகிரிநாதர் பயன்படுத்துறாரு. அதை நீங்க திருப்புகழ் பயிற்சி வகுப்புல எல்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க. அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு, மொழிக்கு துணை முருகன் நாமங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. முருகன் அப்படின்றது ஒரு ஒருமை, நாமங்கள் அப்படின்றது பன்மை. ஆனா அவர் எப்படி எழுதியிருக்கணும்? மொழிக்கு துணை முருகன் நாமம் அப்படின்னு தான் எழுதியிருக்கணும். ஆனா நாமங்கள் அப்படின்னு எழுதுறாரு. அப்ப அருணகிரிநாதர் தமிழ் அறியாதவரா, இலக்கணம் அறியாதவரா? நிச்சயமாக இல்லை. அவருக்கு அந்த முருகா என்ற சொல்லில் 3 முக்கடவுள்களும் அடக்கம் என்பதை அறிந்துதான் அவர் சொல்லுகிறார். மு என்றால் முகுந்தன், முகுந்தன் விஷ்ணுவை குறிக்கும். ரு என்றால் ருத்ரன், சிவனை குறிக்கும். கா என்றால் கமலோத்பவன், கமலம் என்றால் தாமரை மலர், தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடிய பிரம்மனை குறிக்கும். இந்த முருகா என்ற அந்த ஒற்ற மந்திரை சொல்லுக்குள் முக்கடவுளும் அடக்கம். அதனால்தான் அருணகிரிநாதர் மொழிக்கு துணை முருகன் திரு நாமங்கள் என்று பன்மையில் குறிப்பிடுகிறார். இந்த முருகா அப்படின்ற அந்த ஒற்றை மந்திர சொல், அதை எப்படி நம்ம உச்சரிக்கணும், எப்படி அதை நம்ம பயன்படுத்தணுங்கிறத அருணகிரிநாதர் அழகா சொல்லுவார். இந்த பாடல் எல்லாம் உங்களுக்கு சாதாரணமான பாடல்கள், ஏன்னா நீங்க நிறைய பாடல்கள் கேட்டு இருப்பீங்க. 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் இணைக்கி இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன் என்று அந்த பாடல் வரும். இது நீங்க எல்லாரும் நிறைய தடவை கேட்டிருப்பீங்க. ஆனா இந்த பாடல்ல ஒரு நுணுக்கம் இருக்கு. இது ஒரு வெண்பா. இதனுடைய இறுதி அடி முருகா என்று ஓதுவார் முன் என்று பாடுகிறார். ஓதுதல் அப்படின்ற அந்த வார்த்தையில நிறைய நுணுக்கமான செய்திகள் இருக்கு. ஓதுவது, படிப்பது, இரண்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. படிப்பது என்பது உதடுகளிலிருந்து வெளிவருவது. ஓதுவது என்பது உள்ளத்திலிருந்து உதட்டின் வழியாக வெளிவருகின்ற வார்த்தைகளை குறிக்கும். இத எளிமையா புரிய வைக்கணும்னா ஒரு சிறுகதை. ஒரு துறவி ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய சமயத்துக்காக பெரும் பணிகள் ஆற்றிய ஒரு பெரும் துறவி. அவருடைய அந்த சமய பணிகளை பாராட்டி அவருடைய குரு அவரை அழைக்கிறார். அழைச்சு என்ன பண்றாரு, அவருக்கு நான் உங்களுடைய பணிகளை எல்லாம் நாங்க எல்லாரும் பார்த்தோம், அதுக்கு ஒரு மரியாதை செலுத்தணும்னு நினைக்கிறோம்
அதனால உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரின்ட்டு அந்த துறவியும் போறாரு. அவருக்கு ஒரு பரிசு கொடுக்குறாங்க. இவருக்கு அதிர்ச்சியா இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. என்னன்னா அவங்க கொடுத்த பரிசு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு குதிரை. இந்த குதிரையை வச்சு நம்ம என்ன பண்றது அப்படின்ற ஒரு சிந்தனை அவருக்கு வருது. அப்ப அந்த குரு சொல்றாரு, இந்த குதிரை வந்து ஒரு சாதாரண குதிரை இல்ல, ஒரு விசித்திரமான குதிரை, தெய்வ பக்தி நிறைந்த ஒரு குதிரை. இதுல நீங்க ஏறி உட்கார்ந்து கடவுளே அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஓட ஆரம்பிச்சிடும். சரி கொஞ்சம் வேகமா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கடவுளே 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 அப்படின்னு ஒரு 4-5 தடவை சேர்த்தாப்புல சொன்னீங்கன்னா ரொம்ப காத்த கிழிச்சுக்கிட்டு வேகமாக ஓடும். சரி நீங்க அந்த குதிரையில போயிட்டீங்க, குறிப்பிட்ட இடம் வந்துருச்சு, அப்ப நீங்க அந்த இடத்துல நிப்பாட்டணும் அப்படின்னா அது கடிவாளத்தை பிடிச்சு இழுத்தா அது நிக்காது, மாறாது. என்ன பண்ணணும்னா நன்றி கடவுளே அப்படின்னு சொன்னாதான் அது நிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குதிரையை கொடுக்குறாரு. இந்த குதிரையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க உங்களுடைய சமய பணிகளை செய்யறதுக்கு விரைவா போய் சேர முடியும், உரிய நேரத்துல நீங்க போய் செஞ்சு அந்த பணிகளை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த குதிரையை அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. பொதுவா ஒரு புதிய பொருளை நாம கையில வாங்கினோம்னா அதை முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் நம்ம எல்லார்ட்டையுமே இருக்கும். உதாரணமா ஒரு மொபைல் போன் வாங்கினா கூட அதுல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்கு, அதுல என்னென்ன நமக்கு வசதிகள் இருக்கு அப்படின்றத பார்க்கக்கூடிய ஆர்வம் ஒவ்வொருத்தட்டையும் இருக்கும். அதே மாதிரி இந்த துறவி என்ன பண்றாரு, அந்த குதிரைய சரி நம்ம இதை பரிசோதித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த குதிரை மேல ஏறி உட்கார்ந்து கடவுளே அப்படின்னு சொல்றாரு. அந்த குதிரை மெதுவா ஓட ஆரம்பிக்குது. அப்புறம் அவர் குரு சொன்னது நினைவுக்கு வருது. வேகமா போறதுக்கு என்ன சொன்னாரு அப்படின்னு யோசிச்சு பாக்குறாரு. அப்ப கடவுளே கடவுளேன்னு சொன்னா வேகமா ஓடுமே அப்படின்னு நினைச்சு உடனே அதையும் சொல்றாரு, கடவுளே கடவுளேன்றாரு. அது காத்தை கிழிச்சுக்கிட்டு வேகமா ஓடுது. இவர் என்ன பண்றாரு, அந்த காற்றினுடைய குளுமை, அந்த குதிரையினுடைய வேகம் எல்லாம் சேர்ந்து அவர் தன்னை மறந்து கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடுறாரு. ஒரு ஒரு 2 நிமிஷம் போகுது, கண்ணை திறக்கிறாரு. பார்த்தா அந்த குதிரை ஒரு மலை மேல ஏறி ஓடிட்டு இருக்குது. பார்த்தா ஒரு 10 அடி ஒரு 20 அடி தூரத்துல ஒரு பெரிய அதல பாதாளம் இருக்கு. இப்ப அவரு என்ன சொன்னா அந்த குதிரை நிக்கும், நன்றி கடவுளைன்னு சொன்னா நின்றும். ஆனா அவருக்கு அது நினைவு வரல, பதற்றம் வந்துருது. பதறிய காரியம் சிதறும்னு சொல்லுவாங்களா இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு பதற்றம் தொற்றிக்கிறது. என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த குதிரையை தட்டுறாரு, ஏய் நில்லு அப்படின்னு சொல்றாரு. பதட்டத்துல ஒண்ணுமே புரியல. கடைசி அந்த தருவாயில அவருக்கு நினைவு வந்துருது, நன்றி கடவுளேன்னு சொல்லிடுறாரு. பட்டுன்னு அந்த குதிரை நின்றுது. பெரிய ஆசுவாசம் அவருக்கு, எப்படியோ உயிர் தப்பிட்டோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. பொதுவா நம்ம இந்த மாதிரியான ஒரு பெரிய துயரங்களில் இருந்து அதுல மீண்டு வரும் பொழுது என்ன பண்ணோம்னா கடவுளே அப்படின்னு அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு, கடவுளேன்னு சொல்லிடுறாரு. அந்த குதிரை வந்து அந்த பாதாளத்துல போய் விழுந்துருக்கு. எதுக்கு இந்த கதையை நான் சொன்னேன்னா, இவர் வந்து அந்த குரு சொன்ன மந்திரங்கள், அவர் சொன்ன மந்திரங்களாக கருதப்படக்கூடியவை கடவுளே நன்றி கடவுளே 2 தான். இது 2ஐயும் அவரு ஓதல அப்படின்னா, ஓதுவது என்பது உள்ளத்திலிருந்து வெளிவருவது. இவர் இந்த துறவி வந்து அதை படிச்சிருக்கிறார், சும்மா கேட்டதோட சரியே தவிர அது உள்ளத்திலிருந்து வெளிவரவில்லை. அதே மாதிரி இந்த முருகனினுடைய அந்த முருகாங்கிற அந்த மந்திரத்தை, அந்த சொல்ல நம்ம மனமுருகி உள்ளம் உருகி முருகனை வேண்டி நாம் அதை சொன்னோமானால் அப்போ அதுக்கு நமக்கு அச்சம் வந்தால் கூட முருகனினுடைய ஆறுமுகம் நமக்கு தோன்றும். நமக்கு உள்ளத்துல பெரும் துன்பங்கள் இருக்கும் பொழுது அவனுடைய வேலை கொண்டு வந்து நம் முன் நீட்டுவான். அவனை பத்தி நினைச்சாலே போதும், அவனுடைய 2 திருவடிகளும் நம் கண்முன் தோன்றும். இதெல்லாம் எப்ப நடக்கும், முருகா என்று ஓதுவார் முன் என்று பாடுகிறார். இன்னைக்குமே நம்ம பார்த்தோம்னா கோயில்கள்ல தேவாரம் திருவாசகம் ஓதுவார்கள் தான் நம்ம சொல்றோமே தவிர படிப்பவர்கள்னு சொல்றது இல்லை. ஓதுவது வேறு படிப்பது வேறு. முருகாங்கிற அந்த சொல்லை, அந்த மந்திரத்தை நாம் ஓதினோமானால் நமக்கு முருகன் காட்சி தருவான், எல்லா நாளும் நமக்கு துணையாக இருப்பான். அது மட்டுமல்ல, இந்த முருகனினுடைய திருவிளையாடல்கள் எத்தனை இருக்கு, ஒவ்வொன்றையும் படிக்க படிக்க அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. இது உண்மையாக நடந்த வரலாறு. ஒரு 300 வருடங்களுக்கு முன்னால் தமிழகத்துல நாயக்கர்களினுடைய ஆட்சி. திருமலை நாயக்கருக்கு கீழே ஒரு மந்திரி பதவியில இருக்கிறார் ஒருத்தர். அவர் வடமலையப்ப பிள்ளைன்னு பேர். அவர் பேரு. அவரு நெல்லைய தலைமையிடமா கொண்டு ஒரு சிறு பகுதியை அவர் பொறுப்புல கொடுத்திருக்கிறாங்க. அவர் ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாரு. அந்த காலகட்டத்துல திருச்செந்தூர் கோயில இருக்கக்கூடிய ஆறுமுகனுடைய சிலை டச்சுக்காரர்களால் திருடப்படுகிறது.
களபாடப்படுகிறது. அவங்க என்ன பண்றாங்க, அந்த சிலையை வந்து கடல்ல கொண்டு போறாங்க. கடல்ல கொண்டு போகும் பொழுது அங்கேதான் நம்ம முருகனுடைய திருவிளையாடல் தொடங்குது. புயல் வருது, கடுமையான மழை. அந்த கப்பல்ல வச்சிருக்கக்கூடிய அந்த முருகனினுடைய சிலையை என்ன பண்றதுன்னு உங்களுக்கு புரியல. படகு வந்து தத்தளிக்குது, எல்லாம் கவுந்துருமோன்ற ஒரு பயம் வரக்கூடிய சூழல்ல அவங்க என்ன பண்றாங்க, கடல்ல அந்த முருகனுடைய சிலையை தள்ளிட்டு அவங்க தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. மறுநாள் காலையில விடியுது. எப்போதும் போல திருச்செந்தூர் கோயிலுக்கு அர்ச்சகர் போறாரு. கதவை திறக்கிறாங்க, பக்தர்கள் எல்லாம் போறாங்க. ஆனா அங்க பார்த்தோம்னா ஆறுமுகனை காணோம். எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. என்ன பண்றதுன்னு தெரியல. எதுவும் மிகப்பெரிய பிரச்சனை உண்டாயிருமோ, பெரிய ஆபத்து விளைஞ்சிருமோ அப்படின்ற ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்குள்ள 1000 பயங்கள். இது வந்து அந்த நெல்லையில பதவியில இருக்கக்கூடிய வடமலையப்ப பிள்ளையினுடைய காதுக்கும் போகுது. அவரு மிகப்பெரிய முருக பக்தர். அவருடைய குலதெய்வமே திருச்செந்தூர் முருகன் தான். அவர் என்ன பண்றாரு, இதை கேட்டவும் அவருக்கு மனசே தாங்கலை. என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கக்கூடிய வீரர்களை எல்லாம் பல பக்கமும் அனுப்பி தேடுறாங்க, எங்க கிடைக்கும். ஆனா அது கடலுக்குள்ளேல இருக்கு. முருகர் வந்து கடலுக்குள்ளேல இருக்கிறாரு, கண்டுபிடிக்க முடியல. தேடுறாங்க, எங்க பார்த்தாலும் ஊரு பூரா இதே பேச்சா இருக்கு, தேடிட்டே இருக்காங்க, கிடைக்கவே இல்லை. அந்த சூழல்ல அன்றைக்கு இரவு வடமலையப்ப பிள்ளையினுடைய கனவுல முருகப்பெருமான் தோன்றாரு. நான் வந்து கடல்ல இந்த பகுதியில இருக்கேன் அப்படின்னு அவருக்கு ஒரு கனவுல வந்து சொல்லிட்டு போறாரு. உடனே தூக்கத்துல இருந்து எழுந்தவர் உடனே போய் அதற்கான ஆட்களை கொண்டு போய் அந்த முருகப்பெருமானினுடைய சிலையை எடுத்துட்டு வந்து திரும்பவும் திருச்செந்தூர் கோயில்ல வச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு மிகப்பெரிய மன நிம்மதி வந்தது. இதெல்லாம் முருகனினுடைய மிகப்பெரிய திருவிளையாடல், உண்மையாக நடந்த வரலாறு. இதுக்கு இடையில இந்த வடமலையப்ப பிள்ளை என்ன பண்றாரு, முருகனுடைய சிலை காணும் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே புதிதாக ஒரு சிலை செய்ய சொல்லி அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்றாரு. இரவும் பகலும் அந்த சிற்பிகள் சேர்ந்து அந்த ஒரு விக்கிரகத்தை உருவாக்குறாங்க. உருவாக்கி அந்த சிலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே, கடலுக்குள்ள இருந்து கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த சிலையானது நெல்லையில இருந்து திருச்செந்தூருக்கு அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. அதை எடுத்துக்கிட்டு பல பேர் அதை சிலையை தூக்கி கொண்டு போறாங்க. போற வழியிலேயே அவங்களுக்கு இரவு நேரத்துல என்ன பண்றது, இந்த மாதிரி சிலை கிடைச்சிருச்சு அப்படின்ற தகவல் கிடைச்ச உடனே அவங்க என்ன பண்றாங்க, எந்த இடத்துல அந்த கிடைச்சது அப்படின்ற தகவல் தெரிஞ்சிச்சோ அந்த இடத்துலயே அந்த சிலைய பிரதிஷ்டை பண்ணி அந்த இடத்துல ஒரு கோயிலை உருவாக்கி அந்த முருகன் சிலையை கொடுத்துட்றாங்க. அது பாளையங்கோட்டையில உள்ள, இன்னைக்கும் இருக்கு, முருகன் குறிச்சி அப்படின்ற ஒரு கோயில் இன்னைக்கும் இருக்குது. அந்த கோயில்ல அந்த முருகன் அங்கே எழுந்தருளி அனைவருக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த முருகன் வந்து முருக வழிபாடு அப்படின்றது தமிழர்களினுடைய மிக பழமையான வழிபாடு. சங்ககாலம் தொடங்கி 2000 ஆண்டுகளுக்கு மேலாக முருகன் நம்மோடு பயணித்து வருகிறான். அத்தகைய முருக வழிபாடு அத்தகைய அந்த பழமையை பறைசாற்றக்கூடிய ஒரு கோயில் எது அப்படின்னு பார்க்க போனோம்னா, நம்ம புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய கண்ணனூர் பாலசுப்பிரமணியர் திருக்கோயில். இது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் வட்டத்துல துர்வாசபுரம் அப்படின்ற ஊருக்கு பக்கத்துல ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. துர்வாசபுரமும் மிக புகழ் வாய்ந்த ஒரு கோயில். துர்வாசர் அங்கு வந்து இருந்து வழிபாடு செய்தார் என்ற ஒரு செய்தியும் சொல்லப்படுகிறது. அந்த கோயில்ல இருந்து பக்கத்துல ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த கண்ணனூர் பாலசுப்பிரமணியர் திருக்கோயில் இருக்கு. போற வழிபுறம் பசுமையான காட்சிகளை நம்ம பார்த்துட்டே போகலாம். ரொம்ப குக்கிராமங்களா இருக்கும். போய் அந்த அந்த சாலையிலேயே போனோம்னா ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல இடது பக்கத்துல அந்த கண்ணனூர் பாலசுப்பிரமணியர் கோயில் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கிபி 880க்கு முன்பே பாண்டியர்களால் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் முதலாம் ஆதித்த சோழன், பராந்தக சோழன் ஆகியோர்களால் புனரமைக்கப்பட்டு விரிவுபடுத்தி கட்டப்பட்டுள்ளது. அளவுல ரொம்ப மிகச்சிறிய கோயில் தான். ஆனா இது வந்து முருகனுடைய கோயில்கள்லேயே மிக பிரசித்தி பெற்ற சிறப்பான கோயில்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் கற்றளி கோயில், முருகனுக்காக கட்டப்பட்ட முதல் கற்றளி கோயில். கற்றளி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோயிலினுடைய அடிப்பகுதியில இருந்து கோபுரம் வரைக்கும் கற்களாலேயே கட்டப்படுவது. மற்ற நம்ம நிறைய கோயில்கள் பார்த்திருப்போம், கோபுரங்கள் மட்டும் சுதையால கட்டப்பட்டிருக்கும். ஆனா இந்த கோயில் பாத்தீங்கன்னா அடித்தளத்துல இருந்து மேல்தளம் வரைக்க, அந்த கோபுரத்தினுடைய உச்சி வரைக்க கற்களாலேயே கட்டப்பட்ட முருகனுக்கான முதல் கோயில். எத்தனையோ முருகன் கோயில் இருக்கு, ஆனா கற்களாலேயே கட்டப்பட்ட
முதற் கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம கண்ணனூர் பாலசுப்ரமணியர் திருக்கோயில் தான். இந்த பாலசுப்ரமணியர் திருவுருவத்தை பார்த்தீங்கன்னா 4 கரங்கள் காட்சியளிக்கிறாரு. வலது மேற்கை அதுல திரிசூலம் வச்சிருக்கிறாரு. வலது கை அபயஹஸ்தமா இருக்கு, அதாவது நமக்கெல்லாம் அருள் பாலிப்பது போல் அபய முத்திரையோடு காட்சி தருகிறார். இடது மேற்கரை அட்சர மாலையை வைத்திருக்கிறார். இந்த அட்சர மாலையை பத்தி சொல்லணும்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையான்னு சொல்லி முருகனை நம்ம சொல்லுவோம். முருகன் வந்து சிவனுக்கு பாடம் சொன்னார் அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அவருடைய தாய் பார்வதிக்கும் முருகன் உபதேசம் செய்துள்ளார் அப்படின்ற ஒரு செய்தி நமக்கு தெரிய வருது. அத்தகைய அந்த உபதேசம் செய்த கோலத்திலேயே இருக்கக்கூடிய கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை செம்பனார் கோயில்ல அத்தகைய முருகனை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். அதாவது பார்வதியினுடைய தந்தை தட்சன் அவர் என்ன பண்றாரு, ஒரு யாகம் பண்றாரு. அந்த யாகத்துக்கு சிவபெருமான அழைக்கல, அதனால சிவபெருமான் கோபத்தோட இருக்கிறார். ஆனா அவருடைய கோபத்தையும் மீறி பார்வதி தேவி என்ன பண்றாங்க, அந்த தன்னுடைய தந்தையினுடைய அந்த யாகத்துல போய் கலந்துக்கிறாங்க. அதனால ரொம்ப கோபம் அடைஞ்சிடறாரு சிவபெருமான். அந்த நேரத்துல தன்னுடைய தாய்க்கு போதனை செய்கிறார் முருகப்பெருமான். அப்ப அவர் என்ன பண்றாரு, கையில அட்சர மாலை அப்படின்ற ஒரு மாலையை வச்சிருக்கிறார். அதே மாதிரி அட்சர மாலை இந்த பாலசுப்ரமணியர் கோயிலையும் இருக்கு. அது போக மற்றொரு இடது கை இடுப்பில் ஊன்றி இருக்கிறார். தோள்களின் குறுக்காக ருத்ராட்ச மாலை அணிந்திருக்கிறார். கால்களில் தண்டை அணிந்திருக்கிறார். பொதுவா சிவலிங்கம் இருக்கிற இடங்கள்ல தான் ஆவுடை இருக்கும். ஆனா இங்கே முருகனினுடைய பீடமாக ஆவுடை இருப்பது மிகச்சிறப்பு. இந்த கோயில் மற்ற கோயில்களில் இருந்து பல விதத்திலும் வேறுபட்ட ஒரு கோயிலாக நாம் பார்க்க முடிகிறது. அதே போல இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா வேல் கிடையாது, திருத்தணியிலையும் வேல் இருக்காது. அலங்காரம் செய்யும் போதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா வேலை கொண்டாந்து வச்சு அலங்காரம் பண்ணுவாங்க. இந்த மேல அந்த கோயிலினுடைய படங்களை எல்லாம் காமிக்கிறாங்க. அதே போலவே இங்கே அலங்காரம் செய்யும் பொழுது மட்டுமே வேலானது வைக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்படுகிறது. மிகச்சிறிய ரொம்ப அழகான கோயில். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சிறுசா இருக்கும், ஆனா அடக்கமா அழகா இருக்கும். அந்த கோயில்ல போனாலே நமக்கு அந்த ஒரு வித்தியாசமான உணர்வு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி வாகனங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முருகனுடைய வாகனம்னு எடுத்துக்கிட்டா சின்ன குழந்தை கூட சொல்லும் மயில் தான் முருகனுடைய வாகனம் சொல்லும். ஆனா முருகனுக்கு இன்னும் சில வாகனங்கள் இருக்குன்னா யானை வாகனம். அதாவது தெய்வ யானையை மனம் உடைத்து திருத்தணியில போய் அமர்றாரு முருகப்பெருமான். அவருக்கு சீதனமாக ஐராவதம் யானை வழங்கப்படுகிறது. அதனால திருத்தணியில இன்னைக்கும் முருகனினுடைய வாகனமாக இருப்பது யானை. இங்கேயும் இந்த கோயிலையும் முருகனுக்கு வாகனமாக இருப்பது யானை. யானை குரு பகவானை குறிப்பது. செவ்வாய்க்கு உரியவன் முருகன். அதனால செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இந்த கோயில்ல வந்து வழிபட்டால் அது நிவர்த்தி ஆகும் அப்படின்றது ஒரு ஐதீகம். அதுபோக இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா கருவறைக்கு நேர கிழக்கு பார்த்த வாசல் ஒரு காலத்துல இருந்திருக்கு. ஆனா இந்த முருகப்பெருமான் மிகவும் உக்கிரமானவர் அப்படின்ற ஒரு செய்தியும் சொல்றாங்க. அதனால சில காரணங்களால என்ன பண்றாங்க, அந்த கிழக்கு பார்த்த வாசலை ஒரு சன்னலா பலகனியா, அதாவது 9 துளைகள் உள்ள ஒரு சன்னலா மாத்திட்டு தெற்கு பகுதியில வாசல் அமைச்சிருக்கிறாங்க. இந்த கிழக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சன்னல் வழியா முருகனை நேரடியா பார்க்கலாம். அந்த சன்னல் வழியா பார்த்து தரிசிச்சிட்டோம்னா நமக்கு கிரகதோஷம் நீங்கும் அப்படின்ற ஒரு ஐதீகமும் இந்த கோயில்ல இருக்கு. அது போல குடும்ப பிரச்சனைகள் இருக்கும் பொழுது, ஏன்னா இங்க இருக்கக்கூடிய முருகன் வந்து பார்வதி தேவிக்கு உபதேசம் செய்த கோலத்தில் இருக்கிறார். அதனால குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனைகள் இருக்குமானால் அதனையும் இந்த முருகன் நிவர்த்தி செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையும் காணப்படுகிறது. அதுபோக விழாக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முருகனுக்குரிய அத்தனை விழாக்களும் இங்கு கொண்டாடப்படுகின்றன. தற்போது தொல்லியல் துறையினுடைய பராமரிப்பில் இந்த கோயிலானது இருக்கிறது. முருக பக்தர்கள் அனைவரும் தம் வாழ்வில் ஒரு முறையாவது செல்ல வேண்டிய கோயில், முக்கியமான கோயில் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில்
இருக்கிறது. அனைவரும் சென்று தரிசித்து இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனா நன்றிகள் பல. நன்றி. ஆக்சுவலா வந்து உங்களோட நீங்க இந்த உரையை பேசுனதுல உங்களோட சின்ன விஷயத்த நான் வந்து பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நல்லதுண்ணே. தம்பி தான். நல்லது. அதாவது என்னன்னா, நன்றி எங்களுக்கு சொன்னீங்க, இந்த வாய்ப்பை கொடுத்த நன்றின்னு சொல்லி எங்களுக்கு சொன்னீங்க. ஆனா நன்றியை வந்து முருகப்பெருமானுக்கு சொல்லணும். எங்களுக்கே அந்த வாய்ப்பை அவர் தான் கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து அவர் தான் கொடுத்திருக்காரு. முதல்ல அந்த இடத்துல ஒரு திருத்தத்தை சொல்லிக்கிறேன். நீங்க பேராசிரியர், நிறைய பேப்பரை நீங்க திருத்திருப்பீங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த சின்ன பையன் திருத்திட்டான்னு உங்க பேப்பரை. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா இந்த வாய்ப்பை கொடுத்தது வந்து முருகப்பெருமான் தான். ஆமா, நாங்க இல்ல. முதல்ல அது அவர் தானே. ஆமா ஆமா, உண்மை உண்மை. அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு கோ இன்சிடென்டா இல்ல எனக்கு என்னன்னு தெரியல, இந்த நீங்க சொன்ன கதைக்கும் இதுக்கும் இன்னைக்கு நான் வந்து நாமும் அறிந்து கொள்ளோம்ங்கிறதுல வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அது நீங்க பாத்துக்க வாய்ப்பு இல்ல, எல்லா குரூப்லயுமே வந்திருக்கோம். அதுல என்ன கேள்வி கேட்டிருந்தோம்னா, முருகனுக்கு இது பதில் நாளைக்கு நாங்க போட்டுருவோம். பதிலுக்காக நான் இந்த பதிவை நான் பண்ணல. என்ன கேள்வி கேட்டிருந்தோம்னா, முருகனுக்கு வந்து 6 முகமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6 முகமும் 12 கையும் வேலும் அப்படின்னு ஒரு பாட்டு வருது. அதுக்கப்புறம் கண்ணதாசனோட எழுதின பாட்டுல வந்து அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன், இன்னும் மச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் அப்படின்னு வர பாட்டுல வெளிமுகம் 12ஐயும் கண்ட பின் வேறொரு சொர்க்கம் உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். இந்த லைன் வரும், அந்த பாட்டுல வரி வரும். அப்ப கண்ணதாசன், நீங்க சொல்ற மாதிரி கண்ணதாசனுக்கு தெரியாதா, இவருக்கு தெரியாத மாதிரி கண்ணதாசனுக்கு தெரியாதா முருகனுக்கு 6 முகமா 12 முகமான்னு அப்படின்ட்டு நான் இப்ப ரீசெண்டா பழனிக்கு போகும்போது ஒரு சில போட்டோஸ் எடுத்தேன். எடுக்கும்போது எனக்கு என்னன்னா 4 முகம் தான் தெரிஞ்சிச்சு முருகனை. அப்ப 4 முகம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட அப்பாவுக்கு வந்து 4 முகமா 6 முகமா 12 முகமான்னு கேள்வி கேட்டேன். அப்ப அந்த இடத்துல வந்து அந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, திருப்பி எனக்கு பல குரூப்ல இருந்து கை 12 கை இருக்கு, எப்படி 4 முகம் நீ கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் தப்பா போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன பண்ணேன்னா, பழனி உற்சவர் சொல்லிட்டு தப்பான ஒரு போட்டோ போட்டேன். அவர் உற்சவர் கிடையாது, அது வந்து அபிஷேகம் பண்றவரோட படத்தை போட்டுட்டேன். இப்ப இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஆர்குமெண்ட் வந்தோடனே நான் அந்த பதிவை நீக்கிட்டு கரெக்டான பதிவை, சரி எதுக்குடா இது 4 முகம் சொன்னா தானே எல்லாம் சண்டைக்கு வருவாங்க, 6 முகமா 12 முகமான்ட்டு கண்ணதாசனை கோர்த்து விட்டு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நான் போட்ட லைனை டெலிட் பண்ணிட்டேன். இதுக்கு அப்புறம் தான் ட்விஸ்ட், நான் உங்களோட எங்க கனெக்ட் ஆகுறேன்ட்டு. அப்போ வந்து ஒருத்தர் கதை சொல்லிட்டு வராரு, 6 முகத்துக்கு 12 முகத்துக்கு கதை சொல்றாரு. கரெக்டா 6:20 இல்ல 6:30 மணி தான் இருக்கும், 2 மணி நேரம் தான் ஆச்சு. அந்த கதை சொன்ன நபரும் இங்கதான் இருக்காரு, இந்த குழுவுல இருக்காரு, இணைஞ்சுதான் இருக்காரு. நான் வந்து இங்க எதுவும் சொல்லல. அப்ப வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படிதாங்க திருச்செந்தூர்ல டச்சுக்காரர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் சொன்னேன், ஐயா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, இந்த கதையை வேற நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, ஏன்னா அப்புறம் கதையை கேட்டுக்கிறேன்னு சொல்லி வச்சேன். உண்மையா நடந்த விஷயம். அவர் வந்து முருகப்பெருமான் எந்த இடத்துக்கு இந்த இடத்துல எங்க நிக்கிறாரு பாருங்க, நீ அவர்கிட்ட சொல்ல மாட்ட, வர சீஃப் கெஸ்ட் வந்து உனக்கு அந்த கதையை சொன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்ட்டு உங்க மூலமா அந்த கதை சொல்லிட்டு அப்படி. ஆக்சுவலா இந்த கதை வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் கேட்க வேண்டியது, அன்பு மெய்யப்பன் வந்து அன்பா சொல்லணும்னு இருக்கு போலாட்டு இருக்கு. இல்ல நீங்க நீங்க 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்திருக்கலாம், இல்ல இன்னைக்கு வேற கதையை சொல்லிருக்கலாம். ஆனா நிகழ்வு எப்படி நடக்குது பாருங்க. நான் அந்த கதை சொன்னாங்கன்னு உங்கள்ட்ட நான் சொல்லவும் கிடையாது, நீங்க என்ன பேச போறீங்கன்னு எனக்கு தெரியவும் தெரியாது. 6:30 மணிக்கு அவர் சொன்னாரு இந்த மாதிரி திருச்செந்தூர், அவர் ஆரம்பிச்சோன்னே எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் இந்த கதை ஓடிடும் அப்படின்ட்டு அவர்கிட்ட நான் சொன்ன விஷயம். அண்ணா வேண்டாண்ணா, நான் அப்புறம் பேசுறேன், மீட்டிங்லாம் இருக்கு, எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு, இப்பதான் வீட்டுக்கு வந்தேன், தயவு செஞ்சு போன் வைங்கன்னு சொல்லி சொன்னேன். இது வந்து நடந்த உண்மை. ஆமா, நடந்த உண்மை. அந்த சொன்ன நபரும் இந்த குழுல வந்து இணைஞ்சு கேட்டுட்டு தான் இருக்காரு, இந்த விஷயத்தை கேட்டுட்டு தான் இருக்காரு. எனக்கு ரொம்ப நெகிழ்வா இருந்துச்சு இந்த விஷயம், எப்படியோ முருகன் நம்மளோட கனெக்ட்லயே இருக்காரு அப்படின்ட்டு. ரொம்ப மகிழ்ச்சிண்ணா. அண்ணா வணக்கண்ணா, நீங்க ஏதாவது சொல்றேன்னா சொல்லுங்கண்ணா. அண்ணே மகிழ்ச்சி என்ன, தம்பி சொன்னாங்க 4 முகமா அப்படின்னு. முருகனுக்கு 1 முகம் இருக்கிறது, 2 முகம் இருக்கிறது, 3 முகம் இருக்கிறது, 4 முகம் இருக்கிறது, 5 முகம் இருக்கிறது, 6 முகம் இருக்கிறது, 11 முகம் இருக்கிறது, 12 முகமும் இருக்கிறது, எல்லாமே இருக்கு. இவர் வந்து
கண்ணதாசன் வந்து எதையுமே வந்து தப்பாலாம் என்னைக்குமே பாடினது கிடையாது. அவன் வந்து வரகவி, மலையரசி அம்மனுடைய அந்த அனுகிரகம் பெற்று பாடினவன். அதனால அவன் பாடினதுல வந்து எந்தவித தப்பும் வராது. ஆனா இதுல நீங்க வந்து குறிப்பிட்டதுல 1, 2 விஷயங்களை மட்டும் நான் ஆட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஏன்னா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் இது பண்றதுல வந்து மொத்த கட்டுமானத்தையும் உபானம் அந்த புதஞ்சிருக்கிறதுனால தெரியல. ஜகதி, குமுதம், பாதம், பட்டிகை இப்படி உறுப்பு இருக்கு. இது பாதபந்த அதிஷ்டானமாக வகைப்படுகிறது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய எழுதியிருக்காங்க. இதை பத்தி தட்சிணாமூர்த்தி வீராசனத்துல உட்கார்ந்துருக்காங்க. இந்த கோயில்ல வந்து பூதகணங்கள் இசைக்கருவியுடன் காணப்படுகின்றன. கபோதத்தில் இடைவெளி விட்டு கூடுகளும் ஓரப்பகுதியில் கோடிப்பானை கருக்குகளும் உள்ளன. இப்படி நிறைய அங்க வந்து விஷயங்கள் நிறைய இருக்கு. இத வந்து அந்த கல்வெட்டுகள், இப்ப சோழர் கால கல்வெட்டுகள் இருக்கு, பாண்டியர் கால கல்வெட்டுகள் இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து உள்ள ஊரு. அதை வந்து எல்லாரும் போய் பார்க்கணுங்கிறதுக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க. SR பாலசுப்ரமணியம் அவங்க வந்து இந்த ஏர்லி சோழா ஆர்ட் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அதுல இதை பத்தி ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க. முதலாம் ஆதித்ய சோழன் காலத்துல கட்டப்பட்டு பின்னர் விரிவாக்கம் செய்யப்பட்டதா சொல்றாங்க. மாரவர்ம சுந்தரபாண்டியன், அதாவது 1216 இருந்து 1238 ஆட்சி காலமாக இருக்கலாம்னு கூட சொல்றாரு. அந்த மூலவருடைய பெயர் சுப்பிரமணிய தேவர் அப்படின்ற மாதிரி அவர் எழுதுறாரு. இந்த மாதிரி நிறைய தகவல்கள் இருக்கு. நீங்க ஒரு அந்த கோவிலுக்கு எல்லாரையும் ஆற்றுப்படுத்தியது வந்து மிகவும் பாக்கியம்னு. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. நீங்க இன்னும் நிறைய செய்திகள் சொல்றீங்க. இந்த முழுமையா படிச்சிருக்கிறீங்க, நல்லா சொல்றீங்க, நல்லா இருந்துச்சு. அண்ணே இல்லண்ணே, கல்வெட்டும் விருப்பம் உண்டண்ணே, கல்வெட்டு ஆராய்ச்சியும் உண்டு அப்பப்போ. நல்லா இல்ல, நீங்க சொன்ன செய்திகள் பூரா சரியான செய்திகள். அதை நல்லா ஆற்றலுக்கு அழகா சொன்னீங்க. நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி அண்ணே. அத சிற்பம் நிக்கிற நிலையில இருக்கும். சன்ன வீரம் மற்றும் கரண்ட மகுடத்துடன் காணப்படுகிறது. அந்த மகுடம் வந்து கரண்ட மகுடம். இதுல இன்னொன்னு என்னன்னா, அந்த விமானம் வந்து ரொம்ப அருமையான விமானம். நிறைய அந்த சிற்ப அழகையும், ஆக்சுவலா அந்த கோயில் கொஞ்சம் சிதிலம் அடைஞ்ச மாதிரி இப்ப இருக்கே தவிர, அந்த முதலாம் ஆதித்ய சோழன் வந்து எவ்வளவு அழகா கட்டியிருக்கான். பின்னாடி வந்து பாண்டியர்கள் வந்து அதை எவ்வளவு தூரத்துக்கு அந்த ஆளுமைகள் வந்து அதை பராமரிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது மிக சந்தோஷமா இருக்கு. நான் வந்து அந்த ஏர்லி சோழா ஆர்ட் புக்கை வச்சுதான் நான் இந்த கதையெல்லாம் சொல்றேன். நன்றி அண்ணா. நினைவுல வச்சு சொல்றேன், ஒருவேளை தவறுதலாக கூட இருக்கலாம். நீங்க சொன்னது எல்லாமே சரிதான். நன்றி அண்ணா. நன்றி நன்றி, ரொம்ப நன்றி அண்ணன். ரொம்ப நன்றிண்ணா, இணைந்ததுக்கு நன்றி. ஆனா துபாய் சபா மையப்பண்ணு ஜாயின் ஆயிருக்காங்க. அவங்களும் ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்கண்ணா. ஹலோ, வணக்கம். வணக்கம் அண்ணா, குரு அண்ணன் பேசுறாங்க. சொல்லுங்க. அண்ணா வணக்கம். எனக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம். அதுல இப்ப அண்ணன் இதுக்கு மேல சொல்லும் போது ஒரு ஜன்னலும் தெற்கு திசையில ஒரு வாசலும் சொன்னாங்க. உங்க வாய்ஸ் வந்து கொஞ்சம் விட்டு விட்டு தான் கேக்குதுண்ணா. கேக்குதா? இப்ப கேக்குதுண்ணா. இல்ல, அந்த கோயில் அண்ணன் வந்து அந்த கோயில் பத்தி சொல்லி வந்து உக்கிரமா இருப்பான்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து ஜன்னலும் தெற்கு திசையில வாசலும் சொன்னாங்க. ஆமா அண்ணன், உங்க இது வந்து ஸ்டேபிளா இல்லைண்ணா, நெட் வந்து ஸ்டேபிளா இல்ல. கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுண்ணா. ஒண்ணும் இல்ல, இதுக்கு முன்னாடி பேசின அண்ணா வந்து மெய்யப்பன் அண்ணன் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அங்க ஒரு சாமி முருகன் வந்து உக்கிரமா இருக்கறனால கிழக்கு திசையில ஜன்னல் வைத்து தெற்கு திசையில வாசல் வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா? ஆமா, அது 800 ஆண்டுகள் பழமையான கோயில்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, நான் சொல்ற கேக்குதுங்களா? கேக்குதுண்ணா. அவரும் ஆமா சொல்றாரு. ஏன்னா அந்த சேம் அதே விஷுவல் வந்து நம்ம அன்னதான மடத்துலயும் இருக்கு. எங்க இருக்குன்னு? அன்னதான மடத்துல இருக்குன்னு சொல்றாங்கண்ணா. நம்ம பழனி அன்னதான மடத்துல சேம் விஷுவல் இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல, அது என்ன ரீசன் எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம் இருந்துச்சு. இப்ப அதுல உக்கிரங்கிற வார்த்தை அண்ணன் யூஸ் பண்ணாங்க. அது உக்கிரமா இருக்கிறதுனால கிழக்கு திசையில ஜன்னலும் தெற்கு திசையில வாசலும் வச்சாங்கன்னு சொல்லி அப்படின்னு இருக்கு.
வாசல் வந்து ஒரு சின்ன வாசல் வந்து கிழக்கு நோக்கி இடது பக்கமா இருக்கும். தலைவாசல் வந்து தெற்கு பக்கமா இருக்கு. ஏதாவது ஐடியா இருக்குங்களாண்ணே? நான் டிராவல் இருக்கனால கொஞ்சம் சரியா புரியல நீங்க சொல்றது. நீங்க ஸ்பீக்கர் எடுத்துட்டு நீங்க இதுல பேசி இயர்பீஸ்ல பேசினா இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா கேட்கும். நீங்க டைரக்டா போன்ல பேசுனீங்கன்னா ரைட். நான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். டிஸ்கனெக்ட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திருப்பி உள்ள வருவான்னு நினைக்கிறேன். ஓகே, அவங்கள இதுல வாட்ஸ்அப்ல போட சொல்லலாம் கேள்வியை கேட்டு. ஓகே ஓகேண்ணா, நன்றி. நான் வந்து இதுல போடுறேன், இப்ப கேட்கும். சொல்லுங்க. கேக்குது, சொல்லுங்க. ஒரு விஷயம் வந்து நம்ம அன்னதானம் இருக்கு. கிழக்கு வந்து நம்ம முருகனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது கிழக்கு வாசல். அதுல முருகனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது ஒரு ஜன்னல் மட்டும் தனித்துவமா இருக்கும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆர்த்தத்துக்கு பின்னாடி. ஆமா. வாசல் வந்து கொஞ்சம் ரவுண்ட் இருக்கும். பட் ஆனா தெற்கு வாசல் தான் தலைவாசல வச்சிருக்காங்க. இப்ப அவங்க சொன்ன அந்த கோயிலோட அமைப்புமே அது உக்கரமாக்குறதுனால இந்த ரீசன்னால இப்படி வாசலை மாத்தி வச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. அது 70 ஆண்டுகள் பழமை. இது 425 ஆண்டுகள் பழமை. அது உக்கரமா இருக்கிறதுனால அந்த அமைப்பு இருக்கிற மாதிரி அண்ணன் சொன்னாங்க. அப்ப இந்த இதுக்கு வந்து ஏதாவது காரணம் இருக்குமான்னு கேக்குறேன். வேற எதுவும் காரணம் இருக்குமான்னு கேக்குறீங்க? அன்னதான மடமுக்கு உள்ள காரணம் ஏதாவது இருக்குமான்னு கேக்குறாங்க. ஏன்னா அது 1000 வருஷம் பழமை. அதாவது நம்ம அன்னதான மடத்துக்கு முன்னாடி பழமை நீங்க சொல்ல வர்றீங்க. இது வந்து 425 வருஷம் பழமைங்கிறதுனால என்ன வந்து அதாவது இதுக்கு நமக்கு ஆதாரபூர்வமான தகவல். அது வந்து உக்கரமா இருக்கிறதுனால கிழக்கு பக்கம் வந்து சில இது அமைப்பு மாத்திருக்காங்க. தெற்கு வாசல் வந்து மெயினா வச்சிருக்காங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து சொன்னீங்க. அதுக்கு ரீசன் வந்து உக்கரமா இருக்கிறனாலன்னு சொன்னீங்க. ஆமா, அதே சேம் பேட்டர்ன் இருக்கு. ஆனா வாசல் வந்து எனக்கு புரியுது. நேர் வாசலா இல்லாம கொஞ்சம் இடது பக்கம் விலகி இருக்கு. ஓ, சரி சரி. ஜன்னல் இருக்கு. சாமிக்கு ஜன்னல் மட்டும்தான் இருக்கு. வாசல் வந்து இடது பக்கம் விலகி இருக்கு, மாறி இருக்கு. தலைவாசல் வந்து தெற்கு வாசலா இருக்கு. சரி. இல்ல, இதுக்கான காரணம் எனக்கு சரியா தெரியல. இது வந்து நமக்கு வந்து இதுக்கான ஆதாரங்கள் நமக்கு எதுவும் கிடைக்கல. செவி வழி செய்தியா அப்படி ஒரு செய்தி சொல்றாங்களே தவிர இதுதான் அதாவது உக்கிரமா இருந்துச்சு அப்படின்ற ஒரு செவி வழி செய்தி நமக்கு கிடைக்குது. இதுக்கு இதுதான் காரணம், இதுதான் கல்வெட்டு கிடைச்சிச்சு அப்படின்ற தகவல் எல்லாம் நமக்கு இல்ல. அதனால என்ன காரணம்ங்கிறது நமக்கு முழுமையா தெரியல. அதோட சில விஷயங்கள் எனக்கு இந்த கொஸ்டின் மார்க் எனக்கு இருக்கு. நீங்க சொன்னது எதுவும் மேட்ச் ஆகுனா என்னுடைய இதை வச்சு அது தொடர்பான தகவல்களை நான் தேடிட்டு கூட சொல்றேன் உங்களுக்கு. ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா, எங்களோட இணைந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. இப்போ அடுத்து திருப்புகழ் அண்ணன் பாட்டு சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவகோட்டை லியே சுப்பிரமணிய அண்ணனை வந்து பேசுவாங்கண்ணா. அவங்களும் கொடுக்குறேன் இருக்காங்கண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. நன்றிண்ணே, நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. நன்றி அன்பு மையப்பனங்க, ரொம்ப நன்றி. உங்களுடைய பேச்சு நான் அதாவது அவர் வந்து அடிப்படை லெவல்ல தான் முருகன் பேர் கொண்டவங்களை வச்சிருக்காங்க. அண்ணன் சொன்னாங்க முருகப்பன் இல்லாத ஊரும் இல்லை முத்தப்பன். ஆனா மெயின் லெவல்ல எல்லாத்துலயும் மெய்யப்பன்கிறவரை சூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது என்னன்னு தெரியல. அதுவும் காரைக்குடியாரர்களா சூஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஆமா, என்னன்னு தெரியல. ஹையர் போஸ்ட் மட்டும் அவங்களுக்கு கொடுப்பாங்க போல இருக்கு. மகிழ்ச்சிண்ணா, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய இதை நான் பாக்குறேன்னா நல்லது, ரொம்ப நன்றி. இருப்பாங்க, நான் பாக்குறேன். ரொம்ப நன்றி தகவல்களுக்கு. வணக்கம். வணக்கம். அண்ணன் வந்து காலையில என்கிட்ட கோச்சிக்கிட்டாங்க. 2 பேரும் லவ் பண்ணோம் காலையில. என்னோட டைமை நீங்க ரொம்ப கம்மி பண்ணிட்டே போறீங்க. நான் எப்படி பாட்டு அப்புறம் ரொம்ப லவ் பண்ணாங்க. சரி, நம்ம அண்ணன் தான் சொல்லிட்டு நான் வந்து டைம் வந்து நம்ம இதெல்லாம் குறைக்க வேண்டாம்னு சொன்னேன். அதாவது நம்ம குவிஸ் எல்லாம் குறைக்க வேண்டாம். அதான் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு. நம்மளும் குறைச்சிக்கலாம். இப்ப நமக்கு 7:15 இப்ப வந்து
8:45 8:45 இதுலையா கரெக்டாக 9:15 30 மினிட்ஸ் நான் டைம் வச்சுக்கிறேன். 30 மினிட்ஸ் ஓகே, நல்லது நல்லது, நன்றிண்ணா நன்றி. என்ன முடிக்க முடியும். அதுக்கப்புறம் அப்போ அவங்களுக்கு நம்ம கரெக்டாக டயத்தை கொடுக்கணும்ல. அவங்களுக்கு கொடுக்கணும். ஆட்சியெல்லாம் வீட்டில் சமையல் வேறு செய்யணும். ஆக்சுவலாக நம்மள்ட்ட ஆட்சியெல்லாம் கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா சமையல்லாம் வந்து மத்தியானமே செஞ்சு வச்சிருவோம். வீட்டுக்காரரையெல்லாம் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட சொல்லிடுவோம். எங்களுக்கு ப்ரோக்ராம் தான் முக்கியம், சபா மையப்பண்ண பேசுறது தான் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பிக்கையில தான் நம்ம 2 மணி நேரம் எடுத்துக்கிட்டோம். ரைட், நானே ரொம்ப நேரம் பேசிட்டேன். நன்றி நன்றி நன்றி. நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா. விநாயகமூர்த்திக்கு அரோகரா. எல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவருக்கு அரோகரா. முருகா 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 முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வாரணத்தானை அயனை விண்ணோரை மலர்கரத்து வாரணத்தானை மகத்து வென்றோன் மைந்தனை துவச வாரணத்தானை துணை நயந்தானை வயலருணை வாரணத்தானை தீரை கொண்ட யானையை வாழ்த்துவனே. வேல் முருகனுக்கு அரோகரா. அருவமுறு நான்காகி உருவமுறு நான்காகி அரையிரண்டும் மருவியுள உருவருவம் ஒன்றாகி முத்திரமும் வழுத்த ஒண்ணா பெருவெளிக்கும் அப்பாலாய் உள்ள பொருள் ஈதனவே பெரிதும் சேயோன் ஒருவனையே புகழ்ந்த அருள் அருணகிரி சேவடி போது உளத்துள் வைப்பான். வேல் முருகனுக்கு அரோகரா. கீர்த்தனை ஆண்ட எந்த வீரான் திருவடிகளை பணிந்து நம்மை எல்லாம் செந்நெறியிலே ஆற்றுப்படுத்திய அருளாளர் பெருமக்கள் அனைவரது திருவடிகளையும் வணங்கி அருணகிரி பெருமானுடைய திருவடிகளை வணங்கி மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து அடியார்களுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்யாலே வணங்கி இன்று இந்த அற்புதமான தருணத்தை நமக்கு உலகம் உயர் திருப்புகழ் பாடு என்று கூறி எம்பெருமானுடைய அருளால் பாடப்பெற்ற திருப்புகழை சிந்திக்க இன்று வாய்ப்பளித்த அந்த பெருமானுக்கு நன்றி. 5 புலன்களும் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு. நம்மளுடைய புலன்கள் எல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டே இருக்கு. அதை இழுத்து நிறுத்தக்கூடியது நம்மளுடைய அந்த புலன்களுடைய கண்ட்ரோல்ல நம்ம இல்லாம நம்மளுடைய கண்ட்ரோல்ல அந்த புலன்களை கொண்டு வருவதற்கு மிகவும் உகந்தது திருப்புகழ் பாராயணம். இந்த திருப்புகளுடைய சிந்தனையிலே நம்ம இன்னைக்கு பெருமான் ஈடுபடுத்தியிருக்காரு. அவருக்கு நம்ம நன்றியோட சொல்லி இன்று தேவேந்திர சங்க வகுப்பு அப்படிங்கிற ஒரு திரு வகுப்பு நம்ம எடுத்துக்குவோம். எல்லாம் நினைப்பேன் திருப்புகள்னு சொன்னீங்கன்னா திரு வகுப்புங்கிறீங்களே, இது வந்து திருப்புகழ் வகுப்பு. ஒருவேளை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சா? திருப்புகழ் வகுப்புங்கிறது புகழ்கிறது விட்டு போச்சா? திரு வகுப்பும் முருகப்பெருமானுடைய புகழ் தான், அருணகிரிநாதர் எழுதினது தான். அது இந்த பாடல் ஏன் வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தேவேந்திர சங்க வகுப்பு. இது வரைக்கும் நம்ம ஒரு அந்தாதி பார்த்தோம், அப்புறம் திருப்புகள் ஒரு 4 திருப்புகள் பார்த்தோம். நம்ம அருணகிரிநாதர் முதல்ல பாடின முத்தை திருப்பாடத்தை நம்மளோட தொகுப்புல முதல்ல வச்சிருக்கோம். அதுதான் முதல்ல பாடினார் அவர். முத்தா பாடன்னு சொல்லி 12 வருடங்கள் தவம் இருந்தாரு. அதுக்கப்புறமும் பாட முடியல. அந்த 12 வருடங்கள் அவர் தவம் இருக்கும் பொழுது முருகப்பெருமானுடைய புகழை ரொம்ப ஆழமா உணர்ந்தாரு. இது வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியுமாங்கிற ஐயம் வந்துருச்சு அவருக்கு. அதனால உன்னுடைய எழுதறிய உன்னுடைய அறுமுகங்களையும், அது 4ன்னு சொன்னாலும் சரி, 12 முகம் சொன்னாலும் எத்தனை முகம் சொன்னாலும் சரி, அந்த 6 முகங்களுடைய புகழை என்னால எழுத முடியுமான்னு சொன்னோன்னா அப்புறம் வயலூருக்கு போய் பாடன்னு சொன்னா இந்த பாடலை பாடினாரு பக்கரை விசித்திரமணி. அதனாலதான் நம்ம இது 2ஐயும் முதல்ல பாடினோம். விநாயகப் பெருமான் இல்லாம நம்ம இல்லை. மூலாதாரத்துல இருந்து நம்மளை இயக்கி நம்மளுடைய ஆன்மா ஒரு நிலைக்காக கொண்டு வந்து ஆக்கினரை கொண்டு வந்து விடக்கூடிய அரும்பெரும் பணியை செய்து கொண்டிருப்பவர் விநாயகப் பெருமான். அதனால அடுத்து கைத்தல் நிறைவினை பாடலை பார்த்தோம். சிவகுடும்பத்தை பாடாம எதுவுமே இல்லை.
அதனால விநாயகப் பெருமானுக்கு அப்புறம் சிவபெருமானை பாடணும். அதாவது எல்லாமே திருப்புகழ், முருகப்பெருமானுடைய புகழ் தான்னாலும் அதுல சிவபெருமானை பத்தி அதிகமாக வரிகள்ல சொன்னதுனால அந்த பாடல் கரிபுராரி காமர் எடுத்து பாடணும். அடுத்து அவருடைய அருட்சக்தியான அம்பாளை பாடுவது நம்மளுடைய கடமை. திருப்புகழ்லயே நிறைய திருப்புகழ்ல எக்கச்சக்கமான திருப்புகள் அம்பாளை பாடியிருக்காரு. அதுல தேவேந்திர சங்க வகுப்புல 3/4 பாகம் அவங்க அம்பாளை தான் பாடியிருக்காரு. 25 திருவகுப்புகள் எழுதியிருக்காரு பெருமான். அதுல ஒன்று தேவேந்திர சங்க வகுப்பு. இது என்னன்னு கேட்டா முருகப்பெருமானுடைய புகழை சொல்லி, அதுக்கு முன்னாடி அம்பாளுடைய புகழ 3/4 பாகம் 14 வரிகள்ல அம்பாளுடைய புகழை சொல்லி, அதுக்கப்புறம் உள்ள 2 வரிகள்ல முருகப்பெருமானை சொல்லி, இப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய அடியவர்களை யாரு யாரு யாருன்னு பார்த்து ஆராய்ந்து வந்து தேவேந்திரனுடைய சங்கம், தேவேந்திரன் மட்டும் இல்ல, இந்திரனுடைய அவனுடைய கூட இருக்கக்கூடிய மற்ற தேவர்கள் எல்லாரும் வந்து வணங்கக்கூடிய ஒரு திருவடி என்னன்னாக்கா அடியார்களுடைய திருவடியும். இந்த உபதேசம் கேட்டவங்களுக்கு தெரியும். உபதேசம் கேட்டு இந்த விபூதி பூசும் பொழுது இந்த பக்கம் அப்படி ஒரு சுண்டு சொல்லுவாங்க. அப்படியே அது நம்மளுடைய ஆதரத்தை சொல்லிக் கொடுக்கறது இல்லை, மற்ற ஆதரவு சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த ஒரு சொட்டு விபூதி தன்னுடைய மேல படணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா தேவர்களும் வந்து பின்னாடி காத்திருப்பாங்களாம். விபூதி பூசி உபதேசம் கேட்டு விபூதி பூச மூலமந்திரம் சொல்லி விபூதி பூசறவங்களுக்கு பின்னாடி அவ்வளவு தேவர்கள் வந்து காத்திருப்பாங்களாம். அப்படிப்பட்ட மகிமை முருகனுடைய பெருமானுடைய அடியவர்களுக்கு. அதனால முருகப்பெருமானை பாடுறதுக்கு முன்னாடி அம்பாளை பாடுறதுக்காக நம்ம வந்திருக்கோம். அதுல அடியார்களுடைய பெருமையை சொல்லி, அதுக்கு முருகப்பெருமானை சொல்லி, அதுக்கு முன்னாடி அம்பாளை சொல்லி பாடுறாரு. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் இதனுடைய முன்கதை சுருக்கம் வந்து இதுதான். இதுதான் வந்து மூல வரிகள். இது வந்து இந்த முதல்ல இருக்க இந்த 1-2 வரிகளை ஒருத்தரும், 3-4 வரிகளை ஒருத்தரும், 5-6 வரிகளை ஒருத்தரும், 7-8 வரிகளை ஒருத்தரும் ஒருத்தரா பாடுனாக்க உங்களுடைய குரலை கேட்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். யாராவது முன் வந்து பாடுங்க. நான் பாடுறேன். பாடுங்க. தரணியில் அரணிய முரணிரணியன் உடல் தனை நக நுதி கொடு சாடோங்கு நெடுங்கிரி ஓடேந்து பயங்கரி தமருக பரிபுற ஒளி கொடு நடனவில் சரணிய சதுர்மறை தாதாம்புய மந்திர வேதாந்த பரம்பரை. ஓகரா, அற்புதமா பாடுங்க அஜய். தேங்க்யூ. சாரி, வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு. அடுத்து பாட வரல, யாரும் பாடுறாங்க? வேற யாரும் பாடுறீங்களா? அடுத்தபடி நான் பாடுறேன். இந்த ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். இந்த பதம் பிரிச்சுதான் இருக்கு, இதை பாடலாம் நீங்க. இதுல இருக்கா? இல்ல, ஸ்கிரீன்ல இருக்கு. ஆமா, ஸ்கிரீன்ல இருக்கு, கண்ணாடியில் வேற. அவங்க 4 வரி பாடிட்டாங்களா? எத்தனை வரி பாடினாங்க? அந்த வேதாந்த பரம்பரை வரைக்கும் பாடிருக்காங்க. வேதாந்த சரிவலை விரிசடை எரிபுரை வடிவினல் சததள முகளித தாமாங்கு மெந்துரு தாளாந்திர அம்பிகை தருபதி சுரரோடு சருவிய அசுரர்கள் தடமணி முடிபொடி தானாம்படி செங்கையில் வாழ்வாங்கிய சங்கரி. அருமை அருமை ஆச்சு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி ஆச்சு. அடுத்த 2 வரிகளை பாடுறீங்களா? பாடுங்க. மடமயில் முருகமத புலகித இளமுளை இளநீர் தாங்கி நுடங்கிய நூல் போன்ற மருங்கினல் இறுகிய சிறுபிறை எயிருடை அமபட எனதுயிர் கொளவரின் யான் ஏங்குதல் கண்டெதிர் தான் ஏன்று கொளும் குயில். நான் படிக்கிறேன்னு. இடுப்பலி கொடு திரி இரவலர் இடர்கெட இது மன கரதல ஏகாம்பர இந்திரை மோகாங்க சுமங்கலை எழுதிய படமென இருளறு சுடரடி இணை துழு மவுனிகள் ஏகாந்த சுகந்தரு பாசாங்குச சுந்தரி. ரொம்ப அற்புதம் ஆச்சு. 2 பேரும் ரொம்ப நல்லா பாடுனீங்க. நன்றி நன்றி ஆச்சு, நன்றி. அதாவது வந்து இந்த 8 வரி மொத்தம் 16 வரி. நம்ம அதுல 8 வரி நம்ம இங்க கொடுத்துருக்குறோம். ஒரு வரியும் அவ்வளவு கோடி பேர் அற்புதமான ஒரு இது வந்து இந்த அப்படி வரும். அதனால நம்ம திருப்புகழ்ல வரும் அந்த எல்லாரும் ஒரே மாதிரி அந்த போர்ஷன்ல வந்து கொஞ்சம் அந்த 2வது பகுதி, அந்த வருட 2வது பகுதி கொஞ்சம் வித்தியாசமான ராகத்துல வரும். அதனால நம்ம கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடணும். எல்லாருமே நல்லா பாடினீங்க, நன்றி.
தரணியில் அரணிய முரண் இரணியன் உடல் தனிநக நுதிகொடு சாடு ஓங்கு நெடுங்கிரி ஓடு ஏந்து பயங்கரி அப்படின்னு சொல்றாரு. தரணின்னா எல்லாருக்குமே தெரியும். பரணி நட்சத்திரம் சொல்லுவாங்க. பரணி தரணி ஆடும். தரணினா உலகம். அது சமஸ்கிருத வார்த்தைன்னு சொல்றாங்க. தமிழ்லையும் நம்ம அது உபயோகப்படுத்துறோம். தரணியில் அரணிய அரண் அப்படின்னு அந்த 3 சுழி நான் போட்டாக்க அரண் 2 சுழி நான் போட்டு போட்டோம்னாக்க அரண்னாக்க சிவபெருமான் நம்முடைய ஆணவம் கண்மம் மாலை எல்லாத்தையும் அறியக்கூடியவன், நம்முடைய மலங்களை அறியக்கூடியவன் அல்ல அரண். இது வந்து அரண். அரண்னா ஒரு கோட்டை, நம்மளை பாதுகாப்பக்கூடியது. அது மாதிரி ஒரு கோட்டை மாதிரி ஒரு இருக்கக்கூடியவன் அவன். எப்படி அந்த முப்புறங்கள் 3 கோட்டைகள், இரும்பு கோட்டை, தங்க கோட்டை, வெள்ளிக்கோட்டை இருந்துச்சு இல்லையா திரிபுராசுரர்களுக்கு, அந்த மாதிரி ஒரு கோட்டை மாதிரி ஒரு மகா வலிமையானவனா. முரண் முரண்படக்கூடியவன் அப்படின்னு சொல்றாங்க. முரண்னா வலிமைன்னு ஒரு பொருள் சொல்றாங்க. மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, அப்படி மாறுபடக்கூடியவன், முரண்படக்கூடியவன். அப்படிப்பட்ட இரண்யன். அண்ணன் தம்பி 2 பேரு, இரண்யாட்சன் இரண்யகசிபு. அந்த இரண்யகசிபு தான் வந்து இங்கே சொல்லப்படக்கூடிய இரண்யன். அந்த இரண்யாட்சன் தான் வந்து பூமியை வந்து எடுத்துக்கொண்டு போய் அவன் கடத்தி கொண்டு வச்சிருந்தான். அதுக்கப்புறம் பெருமாள் வராகதம் எடுத்து அவன்கிட்ட காப்பாத்தினாரு. அப்படி அவனுடைய சகோதரனை வந்து அவர் கொண்டதுனால அவர் மேல பயங்கர கோபம் அவனுக்கு. எப்படி தட்சன் சிவபெருமானை கோச்சிக்கிட்டானோ அது மாதிரி இவனுக்கு வந்து பெருமாளோட கோபம். அதனால கோச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து நிறைய சக்தி வேணும். பிரம்மா அவனுக்கு தவம் இருந்து அதுக்கப்புறம் நிறைய சக்தி கிடைக்குது அவனுக்கு. யாராலையும் கொல்ல முடியாது. யாராலும் எப்படி மனிதனாலேயோ விலங்குனாலேயோ அதுக்கப்புறம் பகல்லையோ இரவுலையோ வீட்டுக்குள்ளேயோ வீட்டுக்கு வெளியிலையோ ஆகாயத்திலேயோ பூமியிலையோ எந்த இடத்துலையுமே கொல்ல முடியும். எப்படி நிறைய கண்டிஷன்ஸ் போட்டு வர வாங்கிக்கிறான். எப்படிப்பட்ட கண்டிஷன் போட்டா அவர் எப்படியாப்பட்டாளு அவர் வந்து அவருடைய பையன் வந்து அவருக்கு அவன் வீட்டுக்குள்ளேயே ஒருத்தன் பிறந்து அவனுக்கு பிரகலாதன் ஒரு பக்தனாக பிறந்து அந்த பேரே சொல்லக்கூடாதும்மா, அந்த பேர் தான் எந்த நாளும் சொல்லுவான். சொல்லி அவன் நாராயண ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்ப இவன் சொல்லி கொடுத்துருக்குன்னா இவன் எல்லாரையும் மிரட்டி, எப்படி தட்சன் நிறைய மிரட்டி வச்சிருந்தான், இவன் வந்து அது மாதிரி எல்லாரும் மிரட்டி வச்சிருப்பான். எல்லாம் இரண்யாயனமாக இவன் பேரை சொல்றதுனால யாருக்காவது எந்த புண்ணியமா கிடைக்குமா, இல்லை இவனுக்கு தான் எந்த புண்ணியமா கிடைக்குமா? இவனுக்கும் எந்த மேன்மையும் கிடைக்காது. சும்மா அப்படியே கெத்தா இருந்துக்கலாம். ஆனா அதனால எந்த பலனும் இல்லை. வயிறு நிறையாது, மனசு நிறையாது. வரக்கூடிய அல்லல்கள் துன்பங்கள் போகுமா? போகாது. வரக்கூடிய வினைப்பயன் போகுமா? போகாது. பிறவி நீங்குமா? நீங்காது. சரி, இதை சொல்றவங்களுக்கு இதெல்லாம் நீங்குமா? நீங்காது. அப்படி இந்த ஆணவம் வந்து நம்ம கண்ணை மறைக்கும். அதாவது இருள்ங்கிறது பொருள்களை மறைக்கும். லைட் ஆஃப் பண்ணா ராத்திரி இருட்டு அப்படின்னாக்கா நம்ம பொருள்லாம் தெரியாது. ஆனா இருள் இருக்குன்னு தெரியும். இந்த ஆணவத்தை என்ன பிரச்சனைனா, ஆணவங்கிறது ஒரு இருள் தான். அந்த இருள் நமக்கு இருக்குங்கிறதே தெரியாது. நம்ம எல்லாருக்குமே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சினிமாவில் வில்லனுக்கு மட்டும்தான் வந்து ஆணவம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஹீரோவுக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு, நமக்கு இருக்கு, அருளாளர்களுக்கே இருக்கும். ரொம்ப ஒரு மெல்லிய திரையில இருக்கும், நமக்கு ஒரு 10 அடி இரும்பு சோறு மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். மொழிய அது இன்னும் ஜீவன் முக்தர்களுக்கு சுத்தமாவே இருக்காது. இந்த உயிரோடு இருக்கும் பொழுதே முக்தி அடைஞ்சவங்களுக்கு சுத்தமா இருக்காது. அப்படி அவன் இருக்கும்பொழுது அவனை வந்து தூணில் இருப்பான். எல்லாருக்குமே தெரியும் அந்த கதையை, நான் சொல்ல விரும்பல. அப்போ வந்து அவர் வந்து மனுஷனாகவும் இல்லாமல் விலங்காகவும் இல்லாமல் நரசிம்மமாக வந்து பகலும் இல்லாமல் இரவும் இல்லாத ஒரு நேரத்தில் கரெக்டாக டைம் பார்த்து சொல்லி அடிச்சிருக்காரு. அவர் கீழையும் இல்லாமல் மேலே எல்லாம் மடியில் போட்டு எந்த ஆயுதங்களுமே இல்லாமல் கொள்ளணும். அவருடைய நகை நுதி கொடு, தன்னுடைய நகங்களால் அவர் வந்து அவனுடைய குடல்லாம் ஒரு மாலையாக போட்டுக்கிறாரு. அப்படி தப்பிக்க முடியாது, சான்ஸே இல்லை. எப்படிப்பட்ட வரம் வாங்கினாலும் இன்னைக்கு இருந்தாலும் நீ ஒரு நாள் இந்த உலகத்துலேருந்து போய்தான் ஆகணும். அது நல்ல வழியில மரியாதையா போயிட்டோம்னாக்க நமக்கு நல்லது, போறது நல்ல இடத்துக்கு போவோம். அப்படி இது யாரு பண்ணா? நம்ம நரசிம்மர். சரி, தேவேந்திர சங்கவப்பு அம்பாளை பத்தின்னு சொன்னீங்க, நரசிம்மர் வர்றாருன்னு கேட்கலாம். இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கிறது அம்பாளுடைய இன்னொரு வடிவம் தான். ஆக்சுவலா சிவபெருமானுக்கு 4 சக்திகள் உண்டு. லயசக்தி, போகசக்தி, கோரசக்தி, புருஷ சக்தி. அந்த லயசக்தி துர்கா சொல்லுவாங்க. போகசக்தி நம்ம உலக போகங்களை தான் நமக்கு கொடுக்கக்கூடியது. திரதான சக்தின்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து உமாதேவியாக இருந்து நமக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கோரசக்தியாக காளியாக இருந்து சம்ஹாரம்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் புருஷ சக்தி மகாவிஷ்ணுவும் வந்து புருஷ சக்தியாக இருக்காங்க. அதனால தான் மோகினி அவதாரம் எடுத்து பல இடங்கள்லையும் ஐயப்பனை நம்ம கொடுக்கறது, இப்படி நிறைய சம்பவங்கள் நடக்குது. இப்படி இங்கே சொல்லக்கூடியது நரசிம்மமாக வந்து சாடோங்கு நெடுங்கிரி. சாடுதல்னாக்க அவனை கொல்லுதல், அவனை மாய்த்தல். இப்படி சாடு ஓங்கு நெடுங்கிரி, அப்படி அவனை மாய்த்து ஒரு பெரிய மலை மாதிரி, கிரினா மலை இல்லையா, ஒரு பெரிய நெடுங்கிரி மாதிரி எழுந்து நின்றாள் அம்பாள். அப்படிப்பட்ட அம்பாள் வடிவம். ஓடேந்து பயங்கரி. கையில வந்து பிரம்ம கபாலத்தை ஏந்திருப்பாளாம். அவள் காளியா இருக்கும்போது கழுத்திலையும் வந்து அந்த கபாலங்களை தான் போட்டிருப்பா. ஏன்னாக்க வந்து சிவ வடிவம் தான், சிவன் வேற சக்தி வேற இல்லை.
நம்ம வந்து ரெண்டு இதை ஒன்னா சொல்ல முயற்சி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு கூடாது. முறையில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்னத்தான் ரெண்டா சொல்லிக்கிட்டு இருந்தோம். சிவம் தான் சிவத்தினுடைய ஆற்றல். சிவம் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, நிலை ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம் இயற்பியல்ல, சயின்ஸ்ல. அம்பாள் அது வெளிப்பட்டு செயல்பட்டு வெளியே வரும்போது அது செயலாற்றலாக, இயக்க ஆற்றலாக வரும்போது கைனடிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த ஒன்னே இன்னொன்னு வரும்பொழுது அந்த எல்லாமே இருக்கும். அது செயல்படாம இருந்தது ஆனந்த நிலை, சத்து சித்து ஆனந்தமா இருந்தது, அந்த ஆனந்த நிலையில் இருந்தது. அது வெளியே வந்து நமக்கு கருணை செய்யும் பொழுது அம்பாளாக வருது. அதனால சிவபெருமான் எப்படி இருந்தாரோ அது எல்லாமே அம்பாளுக்கு இருக்கும். அவர் ஏன் கையில ஓடு வச்சிருந்தாருன்னாக்க அது நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கு பின்னாடி நம்ம முதலையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பிரம்மாவுடைய தலையை எடுத்தாரு, அதுக்கப்புறம் அந்த தார்காவனத்தை நடந்ததையும் நம்ம சொன்னோம். ஆனா எல்லாத்தையுமே இந்த மண்டவோட வச்சு வந்து பலி தேர்தல். பலி தேர்தல்னாக்க பிச்சை வாங்குதல்னு பேர். இப்ப எதை பிச்சை வாங்குறாரு? தன்ட்ட இல்லாத ஒண்ணு தானே பிச்சை வாங்கினவரு. அப்ப நம்மளுடைய தான் வந்து திருநாவுக்கரசர் பாடுறாரு, பல்லில் ஓடுகை ஏந்தி பல இளம் ஒல்லை சென்றுணங்கள் கவர் வரவர் அல்லல் தீர்க்கும் அண்ணாமலைகதோட நல்ல வாயின்னு நம்மை அடையுமே அப்படின்பாரு. பல்லாத இந்த ஓடை கொண்டு போய் என்ன பண்ணாரு? ஒல்லைனா வேகமா போய் வாங்குவாராம். ஒல்லை சென்று உணங்கள் கவர், காஞ்சி போன சுரத்தான் வாங்குவாராம். அதாவது நம்மளுடைய ஆணவ மலத்தை பலி தேர்தல். அதான் வந்து பலிபீடம்னு சொல்லி இருக்கு இல்லையா, நமக்கு நந்தி வாகனத்துக்கு பின்னாடி, மயில் வாகனத்துக்கு பின்னாடி இருக்கும். அதுலதான் நைவேத்தியமே வைப்பாங்க. அங்கதான் நம்ம கோயிலுக்குள் நுழையும் போது கொடிமரத்தை தாண்டி போகும்பொழுது நம்முடைய ஆணவம் கண்மம் மாயெல்லாம் விட்டுட்டு போய் சாமியை கும்பிடணும். அதுக்காகத்தான் அங்க அந்த பலிபீடம் வச்சிருக்காங்க. அப்படி பலி தேர்தல். அப்படி போய் இப்போ விடாதவங்களுக்கு வந்து வாங்கிக்குவாங்க. அதுதான் வந்து காளியாக சில சமயத்தை நமக்கு அது மரக்கருணையாக ஒரு தண்டனையாக வந்து அமையும். அதுவுமே கருணை தான். அப்படி ஓடேந்து பயங்கரி. பயங்கரின்னாக்க நம்ம என்ன நினைக்கிறோம்? பயங்கரமான வழி வந்து பயத்தை உண்டு பண்ணக்கூடியவள். என்னையா பயத்தை நீக்கத்தானே செய்யணும்? ஏன் பயத்தை உண்டு பண்றா? நமக்கு எத்தனை பார்த்தாலே பயமா இருக்கு. ஏற்கனவே நம்ம பயந்து இருக்கோம் இந்த உலக வாழ்க்கையில. அப்படின்னாக்க நமக்கு பயம் செய்பவள். இப்ப சங்கரன் அப்படின்னா மங்களத்தை செய்பவன், பயங்கரன பயங்கரத்தை பயத்தை செய்பவள். அப்படின்னாக்க அந்த அசுரர்களுக்கு, நமக்கு ஊறு விளைவிக்கக்கூடியவர்களுக்கு பயத்தை விளைவிக்கக்கூடியவள். நம்முடைய பயத்தை ஹரம், பயஹரி. பயஹரினாக்க பயத்தை நீக்குபவள். பயங்கரன பயத்தை உண்டு பண்ணுவள். அசுரர்களுக்கு பயத்தை உண்டு பண்ணி நம்முடைய பயத்தை நீக்குபவள். அதான் இங்க சொல்றாங்க. தரணியில் அரணிய முரண் இரணியன் உடல் தனி நகனுதி கொடு சாடு ஓங்கு நெடுங்கிரி ஓடு ஏந்து பயங்கரி தமருக பரிபுர ஒலி கொடு நடனவில் சரணிய சதுர்மறை தாதாம்புய மந்திர வேதாந்த பரம்பரை. தமருகணத்துல டமருன்னு சொல்லுவாங்கல்ல, சிறுமாண்ட கையில இருக்கு இல்லையா, அதான் வந்து நமக்கு படைப்பு தொழிலுக்கு. அது வந்து அவர் நடராஜராக உடையத்தில் இருக்கும் பொழுது படைப்பு தொழில 5 தொழில படைப்பு தொழிலை குறிக்கக்கூடிய தமருகம் சொல்லுவோம். அப்படி தமருகம் ஒலிக்கும் பொழுது பரிபுர ஒலி கொடு, அவளுடைய சிலம்பும் ஒலிக்குதான். இந்த 2 ஒலியும் ஒலிக்கும் பொழுது நடம் நவில்கின்றாள். அப்ப இங்க கூத்து நடக்குது, திருக்கூத்து. அப்படின்னாக்க அங்கதான் 5 தொழில் நடக்குது இல்லையா. படைத்தல், காத்தல், நம்ம அழித்தல் தான் தெரிஞ்சிருப்போம். அழித்தல்ங்கிறது கிடையாது. எதுவுமே இந்த உலகத்துல அழியாது. The energy can never be destroyed nor be created. அப்ப அழியாம ஒடுக்கும். கொடையா விரிஞ்சது சின்ன கொடையா சுருங்கும், அவ்வளவுதான். கொடையை மடக்குனா சுருங்குது இல்லை, அவ்வளவுதான். அப்படி இந்த உலகம்லாம் விரியும், உலகம்லாம் திரும்ப சுருங்கும், அவ்வளவுதான். அப்படி இந்த ஒடுக்குதல், அப்புறம் மறைத்தல், அருள், இந்த 5 தொழில்கள் நடக்குது. இப்ப தமருக பரிபுர ஒலி கொடு நடனவில் இப்படிப்பட்ட நடனங்களை நவில்கின்ற சரணிய சதுர்மை, அப்படிப்பட்ட பாதங்களை உடைய சரண். அதான் சரண்யான்னு ஒரு பேர் உண்டு. சரண்யவர்களை காப்பவள். சரணிய சதுர்மறை, 4 மறைகளும் போற்றக்கூடியவள். சதுர்னாக்க புத்திசாலின்னு ஒரு அர்த்தம் உண்டு. 4, அதான் பிள்ளையாருக்கு 4வது திதி சதுர்த்தின்னு சொல்லுவோம் நம்ம. 6வது திதி சஷ்டி. பிரதமை உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்றேன். பிரதமை, த்விதியை. பிரதமைனாக்க முதல் நாள், த்விதியை 2ஆம் நாள், திருதியை 3வது நாள், சதுர் 4வது நாள், 5வது நாள் பஞ்சமி, 6வது நாள் சஷ்டி. இப்படி 15 வரைக்கும் பௌர்ணமி அமாவாசைக்கு இறங்கி போகும். வளர்பெரிய தேய்பிரை. அப்படி சதுர்னா 4. அப்ப 4 வேதங்கள். மறை அப்படின்னா நம்ம வேதம். ஏன்னா அது ஒரு மறைபொருளா இருக்கிறதுனால அதை விரித்தி சொல்லும் போதுதான் நமக்கு புரியுது. எல்லாமே ஒரு சூத்திரம் மாதிரி தானே, ஒரு ஃபார்முலா மாதிரி தான் சுருக்கி சொல்லியிருக்கோம் எல்லாமே இல்லையா. நம்ம அதை விரிச்சு சொன்னா தான் நமக்கு புரியுது. அதனால சதுர்மறை, 4 மறைகளும். இந்த மறைகள் எல்லாம் நிறைய ரிஷிகள் வந்து அவங்களுடைய அருளால கேட்டு அதை பிரிச்சு அதுக்கப்புறம் அதை ஒரு தொகுத்து அதை 4 வேதங்களாக தொகுத்தாங்க. அதுல 4 ஒரு வேதத்தில் 4 பாகங்கள் உண்டு. அதனுடைய நிறைவான பாகம் தான் வந்து உபநிடதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் தாதாம்புய மந்திர தாதாம்புய. தாதுனாக்க மகரந்த நிறைந்த அம்புயம். அம்புயம்னா தெரியுமில்ல, அம்புயம் பங்கம் தாமரை. மகரந்த நிறைந்த, அதாவது இன்னும் தேன் வந்து வண்டு வந்து எச்சி பண்ணாத ஒரு மலர். அதை வந்து அவருடைய பாதத்துக்கு நேர சொல்றாங்க. அப்படிப்பட்ட பாதங்களை உடையவள்.
மந்திர வடிவமானவள், வேதாந்த பரம்பரை. இந்த வேதத்துக்கு அந்தம் சொன்னோம் இல்லையா, வேதத்துடைய அந்தம் வந்துட்டு உபநிடதம். இந்த உபநிடதங்கள் எல்லாம் வந்துட்டு அம்பாளுடைய அதனுடைய நிறைவாக அவள் இருக்கக்கூடியவள். அதாவது அந்த வேதத்தினுடைய முடிந்த முடிவு. நீங்க ஒரு பொருள் எடுத்து பொருள் எங்க 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 தேடினீங்கன்னாக்க, ராவணனையும் வதைக்கப்பட்டான், சீதையை கடத்தி கொண்டு போனால, சீதையும் கடத்தப்பட்டாள், காட்டுக்கு போனதுனால. காட்டுக்கு ஏன் போனார் ராமர்? தசரதம் போச்சு. தசரதம் ஏன் போச்சுன்னா கோசலை வரம் கேட்ட, கையை வரம் கேட்டா. கையை வரம் கேட்டா அவன் வந்து ஒரு போர்ல அவருக்கு உதவி செய்திருந்தா. போர்ல ஏன் உதவி செய்தா? எனக்கு அவருடைய சக்கரம் இதாயிருச்சு, அதுல வந்து சக்கரம் சரி பண்ணி கொடுத்தா. ஏன் சக்கரம் உடைஞ்சது? அதை பண்ண தேர்காரன் சரியா இல்லை, சரியா பண்ணல. ஏன் சரியா பண்ணல? அந்த இடத்துல அவன் பொண்டாட்டியோட சண்டை அவனுக்கு. இப்படி ஏதாவது காரணம் போயிட்டு எதுவா இருந்தாலும் எல்லாமே இறைவன் தீர்மானித்த விதி, வினை பயன். நம்ம செய்த வினையை நமக்கு திரும்ப ஊற்றார். அப்படி எந்த பொருள் எடுத்தாலும் எந்த காலத்தாலும் அந்த முடிந்த முடிவா இருக்கக்கூடியது இறைவன் தான். திருவாசகம் என்ன பொருள் கேட்டாரு? சிவருமான். அங்க அந்த மன்றில் ஆடும் எம்பெருமான் கூத்த பெருமான் தான் அதனுடைய பொருள் சொன்னார் இல்லையா? அப்படி இந்த வேதத்துக்கு அந்தமாக இருக்கக்கூடியவள் இந்த பரம்பரை, பரை எல்லாவற்றுக்கும் மேலானவள். நம்ம பரம்பரைனாக்க பரம்பரையா வருதுன்னு சொல்றோம்ல, அதனுடைய மூல இது வந்துட்டு எல்லாவற்றுக்கும் மேலாக இருப்பவன் பரன், அவனுடைய ஒரு பாகத்தில் இருப்பவள் பறை. பரம்பரை மேலவர்க்கும் மேலானவள் தான் பரம்பரை. அப்படி அம்பாளை சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரிவளை வீரிசடை எரிபுரை வடிவினள், வளைகள்ல அணைஞ்சிருக்கலாம். அப்ப அம்பாளுடைய வடிவங்களை அழகழகா அப்படி சொல்றாங்க. அப்படி நிறைய சரினாக்க நிறைய அடுக்கடுக்கான வளையல்கள் சொல்றாங்க. விரிசடை, சடை ஏன் விரிஞ்சிருக்கு அப்படின்னாக்கா அவர் நடனம் ஆடும்பொழுது என்ன இந்த உலகம் இயங்கணும்னா ஒரு இயக்க நிலையில இருக்கணும் இல்லையா? இப்போ சுழண்டு ஆடும்பொழுது சடை விரியும்ல. விரிசடை எரிபுரை வடிவினள், எரியக்கூடிய நெருப்பு வடிவாக இருக்கக்கூடியவள். அப்ப வந்து நெருப்பு வடிவினள். ஆனா அம்மை வந்து வெம்மை இருக்காது, அடியவர்களுக்கு வெம்மை இருக்காது, ஆனா கொடியவர்களுக்கு அது வெம்மையாக இருக்கும். அதான் அந்த அவருடைய வடிவினுடைய ஒரு அற்புதமான ஒரு நுணுக்கம். சததள முகுளித, சதம்னா எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு கவாஸ்கர் செஞ்சுரி அடிச்சுட்டாரு, சதம் அடித்து விட்டார். டெண்டுல்கர், கவாஸ்கர் காலத்துல இருக்கேன்னு சொல்ல நீங்க. டெண்டுல்கரா இருக்கட்டும், தோனி டெண்டுல்கர்லாம் நிறைய விதத்துல நம்ம உதாரணமா சொல்லலாம். எந்த காரியம் செஞ்சாலும் கடமையை செய்வதுதான் நம்முடைய கடமை, பலன் எதிர்பார்க்கக்கூடாது. எதுக்கு டென்ஷன் இல்லாம ஆடுவாங்க அப்படின்னாக்க, அவங்க வந்து இந்த போட்டில ஜெயிக்கணும் அப்படின்னு ஆட மாட்டாங்க. இந்த போட்டி நம்முடைய பெஸ்ட்டை கொடுக்கணும், அதை கொடுக்கல நம்மளுடைய குறை, நம்ம வருத்தப்படணும். பெஸ்ட்டை கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் தோத்து போயிட்டோம் அப்படின்னாக்கா அது இறைவனுடைய முடிவு. அதை நம்ம ஏத்துக்கணும். அப்படித்தான் ஏத்துக்குவாங்க. அது ஒரு முறை தோனியை சொல்லியிருப்பாரு. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு அப்ரோச் வந்து இந்த ஒரு ஆன்மீக அப்ரோச் வந்து அவங்க அதுல விளையாட்டுல கூட கொடுக்குறாங்க. அப்படிதான் செய்யும் தொழிலே தெய்வம் அதெல்லாம் சொல்றது. நம்ம அப்படி நம்ம செய்யக்கூடிய காலம் இருவண்டு சடன் அடைஞ்சிட்டோம் அப்படின்னாக்க, நான் அது கேட்டேன் கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. நம்ம மேக்சிமம் என்னென்ன முயற்சிகள் செய்யணும், என்னென்ன வேண்டிக்கணும் 48 நாள் விரதம் இருக்கணும், இருந்த ஒரு வேல்மாலை படிக்கணும், வேண்டிக்கணும். அதுக்கப்புறம் நடக்கல அப்படின்னா இது வந்து அவனுக்கு பொல்லாத பிரச்சனை வரும் அப்படின்னா கொடுக்க மாட்டார். என்ன கொடுத்தாலும் அதை நம்ம வாங்கிக்கணும். அதுதான் சரணடைதல் அப்படின்னு பேரு. அப்படி சததள முகுளித 100 தளங்கள் 100 இதழ்கள் உள்ள தாமரை. அப்ப முகுளிதன்னா மொட்டா இருக்கக்கூடிய தாமரை. அப்படிப்பட்ட தாமரை தாமாங்குசம் என்று, தாமம் அங்குசம். தாமம் அந்த மலர் மொட்டா இருக்கக்கூடிய மலர், அது போன்று. அது எதுக்கு உதாரணம் சொல்றாங்கன்னா, அம்பாளுடைய அங்குசம். இங்க வந்து இந்த யானையை வர்த்தக்கூடிய அந்த அங்குசம் கிடையாது. இது வந்து குசம் பிரிச்சுக்கணும். அழகிய குசம். எங்க வந்தாலும் அழகியன்னு பிரிச்சுக்கணும். அது அங்கை அப்படின்னா கை, அழகிய கை. அங்கையில் பாசாங்குசம் சொல்றோம்ல, அப்ப அங்க பாசம் அங்குசம் வருது. இங்க வந்து இங்க குசம், அழகிய குசம். குசம்னாக்க குயம்னாக்க அம்பாளுடைய மார்பகங்கள், தனபாரங்கள், முலைகள், இப்படி வேணா சொல்லலாம் நீங்க. அது குசம்னு ஒரு பேர் உண்டு. அதை ஏன் சொல்றாங்கன்றது அடுத்த வரையிலையும் வரும். நான் இருந்தாலும் இங்கேயே உங்களுக்கு சொல்லி நேரம் இல்லாதனால இப்ப இந்த 2 வருடம் எனக்கு முடிச்சுக்குவோம். நம்ம ஏன் இந்த தனபாரங்களை சொல்றாங்க எல்லா இடத்தையும் தெரிஞ்சுக்கணும். நிறைய இடங்கள்ல வரும். ஒண்ணு விலைமகளுடைய தனபாரங்கள் வரும், இல்லைனாக்க அம்பாளுடைய வள்ளியம்மையுடைய தனபாரங்கள் வரும். பருத்த முலை, சிறுத்த இடை, வெளுத்தனை, கருத்த குழல், சிறுத்த இடை, சிவத்தை மரச்சிறுவி விழிக்கிறாங்க இல்லையா? அப்ப ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை வளர்க்குறாங்கன்னா, அந்த குழந்தைக்கு முதல்ல உயிர் சக்தி முழுசும் கொடுக்கக்கூடிய அந்த தாய், அந்த உடலுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி வந்து தன்னுடைய முலைப்பால் தான் கொடுக்குறா இல்லையா? அந்த குழந்தையை சஸ்டெயின் பண்ணணும், அது இருந்து வாழணும் அப்படின்னாக்கா அதுபோல இந்த உயிர்களுக்கு, உடலுக்கு அதை கொடுக்குறா. இந்த உயிருக்கு உள்ள சக்தியை கொடுக்கக்கூடியது அம்பாள். அது ஞானமாக கொடுக்கிறாள்.
அம்பாளுடைய தனபாரங்கள் இரண்டுக்கும் பேரு ஈக பர ஞானங்கள் என்பது. அந்த இரண்டும் அதைத்தான் குறிக்குதே ஒழிய மற்ற நம்ம மானிடர்களுக்குள்ள மாதிரி நமக்கு மாயையில செய்யப்பட்ட ரத்தம், சதை, எலும்பு இதான் நிறைந்த உடல். அம்பாளுக்கு திவ்ய சரீரம். அதனால இந்த உடம்புக்குள்ள உள்ள இந்த உடல் பகுதியோடு அதை கம்பேர் பண்ண முடியாது. அது ஒண்ணுமே தத்துவ ரீதியா நமக்கு ஒரு வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்மளுடைய உடலோட நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அப்ப அந்த ஞானத்தை வழங்குவதனால, அப்ப ஞானத்தை வழங்கினா என்ன ஆகும்? நமக்கு ஞானம் கிடைச்சிட்டாக்க ஒரு காரியத்தை எப்படி செய்யணும்னு தெரியும். அப்ப நமக்கு செய்யற காரியம் எல்லாம் வெற்றி அடையும். நமக்கு தோல்வியே கிடையாது. அப்போ துன்பமே கிடையாது இல்லையா? அதனாலதான் சிறுத்த இடை அப்படிம்பாங்க. மருங்குல் அப்படின்னாக்க இடை. இடை ஏன் சின்னதா இருக்கு அப்படின்னாக்க அது இதனுடைய பாரம் தாங்காம நம்மளுடைய துன்பங்கள்லாம் சின்னமாகுது, நம்மளுடைய ஞானம் பெருசா இருக்கு. அதான் பருத்த முலை சிறுத்த இடை அப்படின்னு சொல்லுவாங்க. தாமாங்குசம் மென் திரு, அந்த மென் திரு தான் மென்றிரு, அந்த தா ராவாயிருச்சு. மென் திரு தாளாந்தர அம்பிகை, மென்மையான திரு தாள்களை உடையவள். ஏன்னா அது பகைவர்கள் அழிக்கும் பொழுது அது கடுமையாக இருக்கிறது, அடியவர்களை காக்கும் பொழுது மென்மையாக இருக்கிறது. மென் திரு தாளாந்தர அம்பிகை, அந்தர அம்பிகை, நம்முடைய உள்ளே இருந்து நமக்கு இந்த சிதாகாசத்திலும் அந்த பராகாசத்தில் ரெண்டுலையுமே இருக்கக்கூடியவள் தான் அம்பிகை. அவள் நமக்கு அருள் புரியக்கூடியவள். இந்த 3 வரியோடு நம்ம இன்னைக்கு நிறுத்திக்குவோம். ஏன்னா அடுத்து நம்ம குவிஸ் வேற இருக்கிறதுனால அடுத்த 4வது நம்ம அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். அடியோன்ற கருத்துக்கள் ஏதாவது பிழை இருந்தால் தயவு செய்து சுட்டி காட்டுங்க. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்க, அடியும் தெரிஞ்சா நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மீன் டைம் எல்லாரும் இதுல ஜாயின் பண்ணுங்க குவிஸ்ல. வணக்கம் அண்ணன், ஸ்கிரீன் ஷேர் பண்ணட்டுமாண்ணே? ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவீங்க? ஓகேண்ணா. நீங்கள் பாட்டு முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் அவர் பேசுகிற யாரு கேட்பா? அவங்க பாட்டு எல்லாம் போயிடுவாங்கல்ல. அவர் பேசுனீங்களா? ஆமாம், அவர் பேசினதுக்கப்புறம் வச்சுக்கலாமே. அப்படியா? சரி சரி, ஓகே 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 ஓகே. அப்போ அண்ணன் பேசுறீங்களா? அண்ணனோட இன்ட்ரோ கொடுத்துறீங்களா? நீங்கள் வாட்ஸ்அப் என்ன பார்க்க? நான் கொடுத்துறேன், நல்லா கொடுத்துறேண்ணா. அண்ணன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அறிமுகமானவங்க தான் உங்களுக்கு. அப்படியா? ஆமா, முருகன் அவங்க தானே அது முருகனை எந்த அளவுக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு சபா மையப்பனே அத்தனை பேருக்கு தெரியும். அதனால சிங்கப்பூர் சக்திகுமார் அவங்க தம்பி தானே இல்லையா? இல்லைண்ணே, நான் தேவகோட்டை இது சிவன் கோயில் பக்கம், அவங்க ஆனாவுடைய சிவகன் அண்ணாமலை வீடு, செட்டியார் வீடு பக்கம். ஓகே 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 ஓகே, சரி சரி. அவங்களும் லே சுப்பிரமணியன் வர்றதுனால பாட்டுலாம் எழுதுவாங்க, ரொம்ப அற்புதமா எழுதுவாங்க. அவங்களும் நினைச்சேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஒரு அறிமுக உரை நான் கொடுத்துறேன். சரி, ரொம்ப நல்லது. ஒரு மருந்தியல் கல்லூரி, அதாவது பார்மசின்னு நம்ம சொல்றோம்ல, தமிழ்ல சொன்னா பார்மசி, இங்கிலீஷ்ல சொன்னா மருந்தியல் கல்லூரியில பேராசிரியரா இருக்காங்க. சிவகாசியில நிறைய விஷயங்களுக்கு ஃபேமஸ். அது சிவபெருமானுடைய ஒரு காசியாகவும் இருக்கிறது. அங்க சங்கரலிங்கம், புவனேஸ்வர் மருந்தியல் இருக்காங்க. சிறுவயதிலிருந்தே அவருடைய தாயார் வழிகாட்டிய முருக பக்தி, அது ஒரு பாடல் வறுமை இவங்க தாய்கை பிடித்து தனிநடை பயின்ற சபேரி வரவில்லையா, தந்தையார் உபதேசம் மந்திரம் முழிந்தபடி சந்நிதியில் தொழவில்லையா. இதெல்லாம் நினைக்கும் பொழுது நமக்கு கண்ணீர் வரும். நம்முடைய தாய் இந்த அளவுக்கு நம்மளை வளர்த்து கொண்டு வந்திருக்காங்களேன்னு சொல்லும் பொழுது தாயாரெல்லாம் அப்படித்தான் ஞாபகம் வரும். கையை பிடிச்சு பழனிமலைக்கு ஏற்றி கூட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு அதனாலதான் நமக்கு பழனி போறோம். அது போல அண்ணன் அவர்கள் அவருடைய தாயாரே முருக பக்தியில வழிகாட்டியிருக்காங்க. பழனி பாத யாத்திரையில அவருடைய தாயாருக்கு ஒப்பான தாய் மாமன் காவடியில பயணம் பண்ணி அவங்க வழி நடத்திருக்காங்க. இப்போ அவங்க காவடி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஈடுபாடோட பழனிக்கு ஒரு தடவை எடுக்க முடியுது. நம்ம விடலாமா? முருகன் விட மாட்டோம்ல. திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, இப்படி காவடி, பால்குடம், என்னென்னலாம் முடியுமோ, என்னென்ன வழியெல்லாம் முருகன் பிடிக்க முடியுமோ எல்லா வழியிலையும், அதுலயும் எல்லா நகரத்தார்களையும், மதுரை வாழ் நகரத்தை எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் அதுல பக்தி நிறைய மட்டத்துல அவங்களை ஈடுபடுத்தி, அது அப்பப்போ விசேஷம் வரும்போது மட்டும் இல்லாம மாசம் கார்த்திகை வரும்பொழுது கார்த்திகை அன்னதான வழிபாடு மட்டும் செய்யக்கூடிய 32 அறங்கள்ல முக்கியமான ஒரு அறம் அன்னதானம். இப்படி அன்னதான வழிபாடு மட்டும் நடத்தி, அது அப்புறம் ஆவணி கார்த்திகை வழிபாடு, பால்குடம் காவடி வழிபாடு, இப்படி பல விதங்களையும் இல்லவங்க இன்னைக்கு மறுபடியும் நமக்கு இந்த திருப்புகழ் சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பிலேயே நமக்கு பேச வந்திருக்கிறாங்க. அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி, இறைவனோடு நம்மளை ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த அனுபூதி நமக்கு எப்படி அனுகூலம் தரும் அப்படிங்கிறத பத்தி சொல்றதுக்காக அருணனின் அனுபூதி அப்படிங்கிற ஒரு தலைப்புல பேச வந்திருக்காங்க. இனி உங்களுக்கு அண்ணனுக்கு இடையில நான் இருக்கிறோம்ல, அண்ணனை பார்த்து நல்லா தெரிஞ்சிருச்சு. எனக்கு ரொம்ப நன்றியானே, உங்களை திருவடி வணங்கிறேன். நல்லது நல்லது. விகடாமூர்த்தி
அண்ணனோட கவிக்குழுல இருக்க அனைவருக்கும், அடியார் பெருமக்கள், முருகன் அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இப்போ அண்ணன் வந்து பல தினங்களாக நம்மளை காண்டாக்ட் பண்ணி அண்ணன் இப்போ பாட்டு பேச்சு இந்த மாதிரி முருகனுடைய மெய்யுணர்வு தூண்டக்கூடிய ஒரு பாடல்கள் எல்லாம் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய தரம் காண்டாக்ட் பண்ணும்போது தொடர்பு கொள்ளும் போது அண்ணே நான் வந்து ஒரு மெடிசன் ரிலேட்டடாக இருக்கேன், எனக்கு பக்திகள்ங்கிறது உண்டு, பாடல்கள்ங்கிறது உண்டு, இருந்தாலும் பேச்சுக்கள்ங்கிறது ஓரளவுக்கு தெரியும். என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையில இது எந்த அளவுக்கு முருகனை நான் புரிஞ்சு வச்சிருக்கேன், மற்றவங்களுக்கு இது எந்த அளவுக்கு கொடுக்க முடியுங்கிறத நான் ஒரு இதாக தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். பக்தி பாடல்கள் பாடுவோம். சபா மெய்யப்பண்ண வந்து மதுரை நகரத்தார் சங்கத்தில் 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 108 மணிமாலைங்கிறத அற்புதமாக பாடியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஒரு உந்துகோலா இருந்தது. அப்ப அதெல்லாம் வந்து ஒரு உந்துகோலா இருந்தது. அதுல இருந்துதான் அந்த 108 மணிமாலைகளை வந்து பதம் பிரிச்சு பாடிக்கிட்டு இருந்தோம். அது வந்து ஆடிட்டர் மெய்யப்பன் நல்லோர் ஒரு உலகில் அவர் போட்டு எல்லோருக்கும் பெய்ய முடியும் அவர் சேர்த்து எனக்கு பேர் கிடைக்குது. ஆமா அவரும் பேசியிருந்தாங்க. ஆமா ஆடிட்டர் மெய்யப்பன் நரேட்டட். அவங்களும் காரைக்குடி தானே? அவங்களும் காரைக்குடி தான். அவங்களுக்கு 2 கோயில் தான். அவங்களும் துபாயில தான் இருக்காங்க. சரிண்ணா. அந்த மாதிரி எல்லாம் இதுக்கு இருந்தது. சரிண்ணே. ஆனா திருப்புகழ்ங்கிறது இது இருந்துச்சு. ஆனா எல்லோருக்கும் மீறிய நடக்கும். அதாவது அனுகூலம் தரும் கந்தர் அனுபூதி அப்படிங்கும் போது இந்த தலைப்பை நான் எடுத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திருப்புகழ் பாட்டுல அருணகிரிநாதர் வந்து நிறைய விஷயங்களை வந்து அதாவது சந்தனயங்களோட அருமையா பாடியிருப்பாரு. அதுக்கு விளக்கங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இந்த அருணகிரியார் வந்து மொத்தம் 6 பாடல்கள் வந்து 6 இலக்கிய பாடல்கள் வந்து அவர் பாடினதா சொல்றாங்க. அதுல அந்த 6 பாடல்கள்ல வந்து திருப்புகழ் ஒண்ணு, திருவகுப்புங்கிறது ஒரு பாடல்கள் இருக்கு, கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், வேல்மயில் விருத்தம், இறுதியா இருக்கிறது இந்த கந்தர் அனுபூதி அப்படிங்கிறது. இதுல வந்து இந்த கந்தர் அனுபூதிங்கிறது பார்த்தா சந்தமோ விருத்தமோ பாடலோ கிடையாது. ஆனா அது என்ன அப்படின்னு பார்த்தா 12 திருமுறைகள்ல வரக்கூடிய அந்த மெய்ஞான சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய அந்த தோத்திர நூல்கள், சாத்திர நூல்கள்னு சொல்லுவாங்க, அந்த மெய்கண்ட நாயனார் கொடுக்கின்ற மாதிரி. அந்த மாதிரி இந்த கந்தர் அனுபூதி பாடல்கள் வந்து வெறும் மந்திர சொற்களால வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதாவது பாடல்கள் கிடையாது. இதை வந்து மந்திர சொற்களாக பிரயோகம் பண்ணா நல்லது கிடைக்கும்னு சொல்லி அருணகிரியாருடைய வாக்கிலேயே இருந்திருக்கு. வடிவத்தில் இது சிறியது, அதாவது மூர்த்தியில் இது சிறியது, ஆனால் இது கீர்த்தியிலோ பெரியது. இது 51 பாடல்களும் மிக அருமையாக எளிய முறையில அருணகிரிநாதர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு சின்ன ஒரு கீ செயின் மாதிரி. இதுல அதாவது இதனுடைய மெயின் பாத்தீங்களாமே மெய்யுணர்வை உணர்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. அதாவது நான் யார் அப்படிங்கிற அந்த மெய் உணர்வை உணரணும். மதங்கள் வெவ்வேறா இருந்தாலும் தன்னுடைய ஆன்மாவானது இந்த உடலோடு இணைந்து பரம்பொருளை தியானிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுபூதி அப்படிங்கிற அந்த ஹெட்டிங்கை கொடுத்திருக்காரு, தலைப்பை கொடுத்திருக்காரு. அணு என்றால் உடன், பூதி என்றால் ஆதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கம் இருக்கு. அதாவது உடன் ஆகுதல், இறைவனுடன் ஒன்றி போகுதல் அப்படிங்கிறது தான் இந்த அனுபூதியோட விவரம். இந்த அனுபூதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த அனுபூதி எப்படி எந்த வழியில பாடியிருக்காரு அப்படின்னா, அது அருணகிரியாருடைய வாழ்க்கை வரலாறுலாம் எல்லாருக்கும் தெரியும். பிரபுடதேவனுடைய ராஜா அரண்மனையில வந்து சம்பந்தாண்டான்கிற ஒரு மந்திர அமைச்சர் இருக்கும்போது இவரை எப்படியாவது இதுல இருந்து திசை திருப்பி இவருக்கு ஒரு கெடுதலை உண்டாக்கணுங்கும் போது அவருக்காக வந்து பிரபுடதேவன் வந்து உடம்பு சரியில்லாத போது அதுக்கு ஒரு தெய்வ மலரை மேல இருந்து கொண்டு வர சொல்றாங்க. அப்ப அருணகிரியார் தன்னுடைய தவத்தால சித்த தவத்தால கூடு விட்டு கூடு பாயக்கூடிய அந்த மெய் தவத்தால என்ன பண்றாரு, உடலை தன்னுடைய கோபுரத்து மேல வச்சுட்டு, அதன் கிளி கோபுரம் என்று சொல்லப்படுகிறது, வச்சுட்டு கிளி உருவுல போய் அந்த மலரை எடுத்துட்டு வந்து ராஜாவுக்கு கொடுக்க போறாரு. அப்ப வந்து கொடுத்துட்டு வந்து பார்க்கும்போது பார்த்தா உடல் வந்து இந்த சம்பந்தானுடைய ஒரு வஞ்சக சூழ்ச்சியில இறக்கப்பட்டது. அப்ப இந்த கிளி உருவத்துல இருக்க அந்த அருணகிரிநாதர் வந்து இறைவனுக்குடைய நம்ம முருகனுடைய பக்தியை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கிளி உருவத்துல போய் முருகன் பக்கத்துல இருந்து இந்த அனுபூதியை
சொன்னதாக கிருபானந்த வாரியாருடைய வாக்கு, ஐயா கிருபானந்த வாரியாருடைய வாக்கு, இந்த கந்தர் அனுபூதியோட பாடல்கள். அதனாலதான் முருகன் கையில பாத்தீங்கன்னா தண்டத்துக்கு மேல ஒரு வாய்க்கு இருக்க பால இந்த தண்டாயத்துக்கு மேல வந்த ஒரு கிளி வந்து உட்கார்ந்துருக்கும். அதாவது மீனாட்சி அம்மன் கையிலையும் கிளி இருக்கும், ஆண்டாள் கையிலையும் கிளி இருக்கும். ஏன்னா முருகன் கையில கிளி இருக்கே, இது என்ன சம்பந்தம்? தண்டம் வச்சிருக்காரு, ராஜ அலங்காரம், ஆண்டி அலங்காரம், வைதிக அலங்காரம், எல்லா அலங்காரமும் பாக்குறோம். அவர் கையில ஏன் இந்த கிளி இருக்கு? அவருக்கும் கிளிக்கு என்ன சம்பந்தம்? சொல்லுவாங்க, கிளி பேச்சு கேட்கவா? கிளி தான் சொன்னதை சொல்லும், பொய்யே சொல்லாது. நம்ம என்ன சொல்றோமோ அதை அப்படியே திருப்பி சொல்லிடும், அது வந்து மாத்தி பேசாது. அதனாலதான் அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த கிளி பேச்சு கேட்கவா அப்படிங்கிற மாதிரி அந்த அருணகிரிநாதர் வந்து கிளி உருவத்திலிருந்து முருகனுக்கு அந்த கந்தர் அனுபூதியை மந்திர சொல்லாக சொல்லி கொண்டிருப்பதாக ஒரு ஐதீகம். அதனால் கிளி உருவத்துடன் இருக்கிற அந்த முருகனை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும். இது வந்து கிருபானந்த வாரியாருடைய ஸ்டேட்மெண்ட், அவருடைய கொடுத்த வாக்காக அதுல இருக்கு. அடுத்தபடி பார்த்தா அந்த கந்தர் அனுபூதி எதையெல்லாம் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெய் உணர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. மெய் உணர்தல்னா தன்னைத்தானே உணர்ந்து கொள்ளுதல். அதாவது வழிபாடுகள்ல பல வகை உண்டு. பக்தி வழிபாடு, தொண்டு வழிபாடு, கவிபாடும் வழிபாடு. அந்த பல வழிபாடுல வந்து இந்த மெய் உணர்தல், தன்னை உணர்ந்து அதுக்கப்புறம் இறைவனையும் உணர்ந்து தன்னையும் இறைவனையும் ஒன்றாக பாவித்து கொண்டுதல் அப்படிங்கிறதுலதான் அவர் சொல்லுவாரு. அதுல மெயினா பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமா பாத்தீங்கன்னா, கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்த அருள் நாடி இருக்கும் நாள் என்னாலோன்னு தாய்மானவர் வந்து வேண்டாரு. அதாவது அருணகிரிநாதர் வந்து இலக்கண நூலா சொன்னதை விட இந்த கந்தர் அனுபூதியை பற்றி அவர் கந்தர் அனுபூதியை மந்திரமா சொல்லி 51 பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அகாரம் முதல் சகாரம் வரை அட்சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 51 பாடல்களும் மிக அருமையாக மெய்ப்பொருளை, இறைவனை, முருகனை முருகனும் நமது ஆன்மாவும் ஒன்றாக லயிக்கும்படி அருணகிரிநாதர் சொல்லி கொடுத்த அந்த 51 பாடல்கள். அந்த 51 பாடல்கள்ல வந்து 3 கருத்தை வந்து அந்த கந்தர் அனுபூதியில இருக்கிறது ஒரு 3 கருத்து தான். அது வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து கந்தரை சேர்ந்து அடையும் அனுபூதி. கந்தரை சேர்ந்து அடையும் அனுபூதினா சொல்லுவாங்களே, யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற மாதிரி அந்த மெய்ப்பொருள் உணர்தல்ல முதல் சொல்லக்கூடிய அந்த தத்துவம் வந்து கந்தரை சேர்ந்து அடையும் அனுபூதி என்று சொல்லக்கூடியது. அதாவது கந்தரை சேர்ந்து நம்ம அனுபவிச்சு அதனால கிடைக்கக்கூடிய இன்பம் தனக்கு மட்டும் இல்லாது பிற உயிருக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஆழ்ந்தமான கருத்தை வந்து இதுல வலியுறுத்தி இருக்கிறதுனாலதான் கந்தரை சேர்ந்து அடையும் அனுபூதி, எல்லா உயிரும் தன்போல மதித்து இன்பம் அடைய வேண்டும் என்று வழிபடும் ஒரு அனுபூதி. இரண்டாவது அனுபூதி கந்தரால் அடையும் அனுபூதி. கந்தரால் அடையும் அனுபூதினா அது தன்னுக்கு இன்பம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவருடைய அருள்பாரினால் அவனுடைய சில சாகசங்கள், ஒரு நன்மைகள், ஒரு தீமைகளுடைய தடுப்பினுடைய விளைவுகளை நமக்கு காண்பித்தருளும் அனுபூதி கந்தரால் அடையும் அனுபூதி என்று சொல்லுவார்கள். அதான் கந்தரால் அடையும் அனுபூதி, தம்மை அறிவித்து அருள்பாலித்து உதவி செய்து, தம்மை அறிவித்து அருள்பாலித்து உதவி செய்யும் பொருட்டு தன்னையும் அறிவித்தல். இது வந்து கந்தரால் அடையும் அனுபூதி. அடுத்து மூன்றாவதாக இன்னொரு அனுபூதி கடைசியாக சொல்லப்படுகிறது. இதுதான் கடைசி, அதாவது பரிபக்குவப்பட்ட நிலை என்று சொல்லுவார்கள். அதாவது கந்தரின் கண் அடையும் அனுபூதி. அதாவது முருகன் எனக்குள் இருக்கிறான், முருகனுக்குள் நான் இருக்கிறேன், முருகன் என்னுள் இருக்கிறான், முருகன் நான் இருக்கிறேன். அதாவது சித்தாந்தத்தில் சிவஞான பதத்தில் சொல்லக்கூடிய அந்த 3 வகையில் சொல்லுவார்களே, 3 வகையில் முதலில் வந்து அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து யக்யம் பிரம்மமயம் என்று சொல்லக்கூடியது. மூன்றாவதாக சொல்லக்கூடியது தத்துவமசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யக்யம் பிரம்மமயம்ங்கிறது வந்து என்னன்னா, உலகத்தில் உள்ள அனைத்துமே முருகனாக காண்பது, கடவுளாக கண்டுகொள்வது. இரண்டாவது நிகழ்வு என்னவென்றால் அகம் பிரம்மாஸ்மி, வெளியில் உள்ள பொருட்கள் அனைத்தும்
முருகனுடைய அருள் அனைத்தும் எனக்கு கிடைக்குகிறது. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தத்துவம். மூன்றாவதாக சொல்லக்கூடிய தத்துவம், அவன் அங்கும் இல்லை இங்கும் இல்லை, எல்லாமே என்னுள்ளே இருக்கிறான், அகமும் புறமும் என்னுள்ளே கலந்து அவன் அருளாலே வாழ்கின்றேன் என்ற அந்த தத்துவமசி நிலை. ஆக இந்த கந்தர் அனுபூதியானது இந்த 3 தத்துவ நிலைகளை, அதாவது சிவஞான போதத்துக்கு சமமாக இந்த கந்தர் அனுபூதி 51 பாடல்களில் மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் திருமந்திரத்திற்கு சமமான ஒரு நிலை இந்த கந்தர் அனுபூதி மந்திரம். இந்த கந்தர் அனுபூதி மந்திரத்தில் உள்ள 51 பாடல்களில் மெய்யுணர்வு என்பது அதாவது மெய்யுணர்வு என்பதே இதனுடைய சாராம்சமாக பேசப்படுகிறது. அதாவது இறைவனை உண்மையாக உணர்ந்து அவன் வேறு நான் வேறில்லை, அவனன்றி நான் இல்லை, நானும் அவனும் ஒன்று என்ற நிலையை உணர்த்தும் இந்த கந்தர் அனுபூதி பாடல்களில் மெய்யுணர்வே மெய்ப்பொருள் உணர்தல் முருகனே எனக்கு வலிக்கு துணை என்று பேசப்படுகிறதாக இருக்கிறது. அதில் சில பாடல்கள் 51 பாடல்களும் பாட விருப்பம், மந்திரமாக சொல்ல விருப்பம் இருந்தாலும் ஒரு 5 பாடல்கள் 6 பாடல்களை மட்டும் இந்த காலம் நேரம் கருதி உங்களுக்கு சொல்லி விட்டுட்டு எனது உரையை இனிதாக முடக்கிறேன். முதலாவதாக முதல் பாடல் பார்த்தீங்கன்னா, ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே என்று கூறுகிறார். அதாவது ஆடும் பரி, அதாவது முருகனுடைய ஆடும் பரி அப்படிங்கும் போது இங்க 2 நடராஜருடைய முருகனுடைய தாய் தகப்பனா இருக்க நடராஜரும் பொன்னம்பலத்தில் அழகாக கால் தூக்கி ஆடி அத்தனை உயிர்களுக்கும் அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவனுடைய மகன் முருகனுடைய மயிலும் பார்த்தாலும் அவனும் முருகனுடைய மயிலும் மிகவும் ஆடிக்கொண்டு இருக்கிறது. இது 2ஐயும் ஒத்த கம்பாரிசன், அதாவது ஒற்றுப்படுத்தி கொடுக்கிறார் ஆடும் பரி. அதே மாதிரி நடராஜருடைய திருவாச்சியை பார்த்தீங்கன்னா ஓம்ங்கிற ஒரு வடிவத்துல இருக்கும். முருகனுடைய மயில் தோகை விரித்து ஆடும்போது அதுவும் ஓம் என்ற பிரணவத்தை உச்சரித்து கொண்டு இருக்கிறது. நடராஜரும் நஞ்சை கண்டத்தில் அடக்கி நீலகண்டனாக இருக்கிறார். அவர் மயிலும் நீல நிற கழுத்தை வைத்து நீலகண்டமாக இருக்கிறது என்று கந்தர் அனுபூதியில் அழகாக தகப்பனுடைய ஒற்றுமையும் மகனுடைய ஒற்றுமையையும் அருளையும் விவரித்து கூறுகிறார். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியை, இதை பாடக்கூடிய வேலையை தவிர எனக்கு எதுவும் வேண்டாம். தேடும் கயமாமுகனை செருவில், கஜமுகாசுவரனை அழித்ததாக ஒரு வரலாறு உண்டு. அதே போல் சாடும் தனி யானை சகோதரனே, அதாவது விநாயக பெருமானுடைய ஒரு உடன் பிறந்தவரே அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலை அழகா முடிவச்சிருக்காரு. ஸோ இதுல இறைவனுடைய ஒரு புகழ பாடியிருக்காரு. அடுத்து 11வது பாடல் பாருங்களேன், பாசபந்தம் அறுத்தல். முதல் இறைவனை வழிபட்டுட்டு அடுத்து பாசபந்தம் அறுத்தல் 11வது பாடல் இதுல வரக்கூடியது. கூகா என என் கிளை கூடி அல போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா, நாகாசல வேலவா 4 கவி தியாகாசுரலோகா சிகாமணியே அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதுல பாசபந்தத்தை அறுத்துட்டோம்னா விட்டுட்டு ஓடி போறது கிடையாது. இல்லறத்திலிருந்து நல்லறமாகவே இறைவனை தொழ வேண்டும் என்பதுதான். அருணகிரியார் பிறவியிலே துறவி கிடையாது. அவர் ஆரம்பத்துல இல்லறத்திலிருந்து மனை வாழ்க்கை எல்லாத்தையும் அனுபவித்த பிறகுதான் அருள் கிட்டிய பிறகும் சும்மா இரு என்று சொல்லற விட்டானே. பல வருடங்கள் என்ன உணர்ந்துவே என்றதாலும் பாடல்கள் எழுதவில்லை. சில காலங்கள் கழித்ததற்கு அப்புறம் அந்த திருப்புகழை முத்தை திரு என்று அழகாக பாடிவிட்டார். அதே போல் இந்த இதுல கூகா என என் கிளை கூடியை போகா வகை மெய்ப்பொருள் பேசியவா, பாசபந்தங்கள் என்னுடைய உணர்வுகளினாலும் ஆசா பந்தங்களினாலும் என்னை இழுத்தாலும் உன்னுடைய சொந்தம் எனக்கு என்றும் வேண்டும். அப்படிதான் அவர் சொல்றார். நாகாசல வேலவா 4 கவி. 4 கவின்னா இறைவன் எதை சொல்லி கூப்பிட்டாலும் வரும்போது அந்த 4 கவிங்கிறாங்க. ஆசு கவி, மதுர கவி, ஆசுகவி, மதுர கவி அண்டு இன்னொரு கவியன்னு சொல்ல போனோம்னா அதுல ஆசுகவி, மதுர கவி, சித்திரகவி அண்டு அண்ணன் அழகா சொல்றாங்க. சித்திரகவி அண்டு
வரகவி. வித்தாரகவி. அதாவது 4 கவியை வந்து அழகா சொல்லிடுறாங்க. அதாவது இனிமையா பாடுறது, படத்தை பார்த்து பாடுறது, அடுத்து வந்து ஆசுகவினா கொடுத்த ஹெட்டிங்கை வச்சு பாடிடுவாங்களாம் உடனே. இப்போ ஒரு ஹெட்டிங் கொடுத்தாங்கன்னா அதை வச்சு அழகாக பாடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 4 கவி பாடி இறைவனை அழைக்கலாம். பொன்பொருள் வேண்டாம், மனதார கவி பாடி அழைத்தாலும் முருகா என்ற சொல்லுக்கு அவன் ஓடி வருவான் என்று அழகாக இந்த பாசபந்தம் மறுத்துவிட்டு முருகனை நாடுங்கள் என்று அவர் கூடியிருக்கிறார். அந்த பொருளானது மிகவும் போற்றத்தக்கதாக இருக்கிறது. அடுத்த ஒரு பாடல் 21வது அடி பாடல் பாத்தீங்கன்னா திருவடி தீட்சை பெறலல். அதாவது இன்னைக்கு எல்லாமே நம்ம மந்திர உபதேசம் பெறுறது நம்ம நகரத்தார்கள்ல ரொம்ப முக்கியமானது. அது எல்லாருக்குமே செய்யணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் அந்த சிவதீட்சை பெற்றுக்கொண்டு செய்தோமாயானால் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் வந்து கர்மாவே ஃபாலோ பண்ணாதுங்கிறாங்க. அதாவது கர்மாங்கிறது நம்மளை தொடர்ந்து வராது அப்படிங்கிறத உறுதியா சொல்றாங்க. அந்த திருவடி தீட்சைங்கிறத எப்படி சொல்றாங்க பாருங்க. அதாவது மாணிக்க வாசகர் சொல்லுவார் திருப்பெருந்துறையில பல தீட்சைகள் பெற்றதா சொல்றாங்க. திருவடி தீட்சைங்கிறாங்க. அடுத்து நயன தீட்சை அப்படிங்கிறாங்க, கண்ணால பார்த்து கிடைக்கிறது. திருவடியை காலால மேல மேல வச்சு கிடைக்கிறது. அடுத்து அருள் தீட்சை, இந்த மாதிரி பல தீட்சை வகைகளை அங்க சொல்லிக்கிட்டு வர்றாங்க. ஆனால் இவர் திருவடி தீட்சை அருளல் அப்படிங்கிறத அருணகிரிநாதர் இந்த கந்தர் அனுபூதியில மிகவும் அற்புதமாக கூறுகிறார். கருதா மறவா நெறிகான எனக்கு இருதால் வனசம் தர என்று இசைவாய் வரதா முருகா மயில் வாகனனே விரதா சூர விபாடனனே அப்படிங்கிறார். அதாவது இறைவனுடைய அந்த இருதாலை இறுக பற்றி கொண்டாலேயே கர்ம வினைகள் எல்லாம் பறந்து ஓடி போயிடுவான், ஃபாலோஅப்பே வராது. அதாவது வினைகள் ஃபாலோஅப்புங்களை தான் நம்ம மறுமறு பிறவிகள் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம். அதெல்லாம் எடுக்காம இருக்கணும்னா இறைவனுடைய 2 தாள்களை கச்சிதமாக பிடித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. சிக்கன பிடித்தேன் உன்னை இனி எழுந்தருவாயின்னு சொல்லி மாணிக்கவாசகருடைய ஒரு கூற்று. அதே மாதிரி இங்க திருவடி தீட்சைய இருதால் வனசம் தர என்று இசைவாய் அப்படின்னு கேட்கிறார். என்னைக்கு தரப்போற எனக்கு, அதனால நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன், என்னைக்கு தரப்போற அப்படிங்கிறத முருகா மயில் வாகனனே உரிமையோட கேட்கிறாரு மிகவும் இந்த கந்தர் அனுபூதியில. அடுத்து 31வது பாடல்ல பாத்தீங்கன்னா மாயையிலிருந்து அகல. இப்ப அண்ணெல்லாம் சொன்னாங்க இந்த மாயைங்கிறது வந்து ஒரு மனுஷனை வந்து நல்லது நினைச்சு அவன் மனசு நல்லதா இருந்தாலும் இந்த மாயை வந்து சில நேரத்துல ஆட்கொண்டு டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, திசை திருப்புங்கிற மாதிரி திசை திருப்ப கொண்டு போகும். ஆனா அந்த மாயையில இருந்து விடுபட கூட இந்த கந்தர் அனுபூதியோட வழிகாட்டும் அனுகூலம் பாருங்களே. பால்வாழ்வு எனும் இப்படுமாயையிலே வீழ்வா என என்னை விதித்தனையோ, பால் வாழ்வு எனும் இப்படுமாயையில் வீழ்வா என என்னை விதித்தனையோ, தாழ்வானவை செய்தன தாமுலமோ வாழ்வாயினி நீ மயில் வாகனனே அப்படின்னு சொல்றாரு. வாழ்வுங்கிறது சில நேரத்துல வந்து ரொம்ப திசை திருப்பி மாறும்போது மாயையினால வீழ்வாய், அதாவது போயிருவேன் அப்படிங்கும் போது விதி என்கிட்ட இருக்கும்போது தாழாமல் நீ இருக்க தாமுலமோ வாழ்வாய் இனி நீ மயில் வாகனனே, நீ மயில் மேல வந்து என்னை காப்பாத்தணும் அப்படிங்கிறத மாயையிலிருந்து அகல இந்த கந்தர் அனுபூதி காட்டுகிற ஒரு அனுகூலம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 41வது பாடல் காலனிடத்திலிருந்து காப்பாற்றுதல். யம பயம் எல்லாருக்குமே வந்து வாழ்வுல வந்து ஒரு முக்கியமானது என்னன்னா, என்னைக்கு நம்மளை மரணம் வந்து தொற்றிக்கொள்ளுமோ என்று ஒரு மரண பயம் இருக்கும். ஆனா மரணம் பிறப்பு என்று ஒன்று இருக்கும்போது மரணம் என்று ஒன்று நிச்சயம். ஆனால் இந்த மரணத்தையும் எதிர்கொள்வதற்கு கந்தர் அனுபூதி காட்டுகிற ஒரு அனுகூலம் பாருங்க. சாகாது எனையே சரணங்களிலே காகா நமனா கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில் வாகனனே யோகா சிவ ஞான உபதேசிகனே அப்படிங்கிறார் பாருங்க. அதாவது காலனிடத்துல இருந்து நம்மளை எப்படி காத்துக்கணும் அப்படிங்கிறது சரணாகதித்துவம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது மரண பயத்துல இருந்து நம்ம வெளியே வரணும்னா இறைவன்கிட்ட வந்து நம்மளுடைய மனத்தை வந்து சரணாகதி பண்ணிடணும். நீதான் எனக்கு அனைத்துமே என்று சரணாகதி பண்ணும்போது நமனார் கலகம் செய்யும் நாள், யமன் வந்து என்னைக்காவது இந்த கலகத்தை செஞ்சு பாசக்கயிறை விட்டு தூக்கிடுவானே, அப்ப வந்து முருகா மயில் வாகனனே யோகா சிவஞான உபதேசிகனே, அப்ப கூட அந்த சிவஞான உபதேசத்தை அங்க அருணகிரிநாதர் ஒரு கோடிட்டு காட்டுகிறார். அதாவது மரணமில்லா பெருவாழ்வு பெற
அந்த ஒரு முக்கியமான ஒரு கோடை இங்க கொடுத்திருக்காரு பாரு. யோகா சிவஞான உபதேசிகனே அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை கொடுத்திருக்காரு. அது மாதிரி இந்த காலனிடத்திலிருந்து காப்பாற்றுதல். இறுதியாக அது அவர் பாட இந்த 51வது பாடல், அதாவது கந்தர் அனுபூதியில வந்து இறுதியாக இப்ப 1வது பாடல் 11, 21, 31, 41, 51வது பாடல் அப்படிங்கிறது ஒவ்வொரு நிலையிலும் வந்து தன்னுடைய வெவ்வேறு நிலைகளை அவர் பேசிட்டு வரும்போது இதுல இருந்து பாதுகாக்கணும், அதாவது திருவடி தீட்சை வேணும், மாயையில இருந்து பார்க்கணும், பசு பாசங்கள்ல இருந்து அந்த பசு பாசம் பதி இந்த பந்தங்கள்ல எல்லாம் இருந்து வெளியேறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக அவர் கொடுக்கக்கூடிய ஒரு பாடல் வந்து 51வது பாடல் பாத்தீங்கன்னா மிகவும் அருமையாக இருக்கும். தெய்வ திரு கிருபானந்த வாரியார் அவர்கள் எப்போதுமே வந்து தன்னுடைய பிரசங்கத்தில் அவர் முடிக்கக்கூடிய ஒரு பாடல், மிகவும் அருமையான அந்த பாடலை வைத்து எப்படி முடிக்கிறார்னு பாருங்களேன். உருவாய் அருவாய் உள்ளதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய். உருவாய் அருவாய் உள்ளதாய் இல்லதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய். கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. உருவாய் உருவம் இல்லாதவன், உருவம் உள்ளவனும் உருவு இல்லாதவனும், அதாவது மிகவும் உள்ளது என்று வாதிடக்கூடியதும் இல்லாது என்று சொல்லக்கூடியதும் நறுமணம் உடையதும் மறுவாய் மலராய் நறுமணமுடைய மலராகவும் நவரத்ன மணியாய் அந்த மணியில் இருக்கக்கூடிய ஒளியாய். கருவாய் அதாவது உலகத்துக்கெல்லாம் மூலப்பொருளாகவும் அந்த பொருள்களுக்கு இருக்கக்கூடிய ஆன்மாவாக இருக்கக்கூடிய அந்த உயிராக இருக்கக்கூடிய அனைத்துக்கும் குருவாக முருகா நீ வரணும், வந்து எங்களுடைய அனுகூலம் தந்து எங்களுடைய மெய்ப்பொருள் உணர்த்தி இந்த ஆன்மாவை உன்னிடம் கிடைத்து கொள்ள வேண்டும் என்று கன்க்ளூஷனாக, அதாவது ஒரு முடிவுரையாக தரக்கூடிய இந்த பாடல் குருவின் பெருமையையும் அருளையையும் சேர்த்து தருகிறது. பாடல்கள் நிறைய 51 பாடல்களும் மிகவும் மந்திர உச்சாடனையுடன் இருப்பதாக இருக்கிறது. மந்திரமாக படிக்கலாம், அதாவது வாசிக்கலாம், மந்திரமாக படிக்கலாம், மனதால் தியானிக்கலாம், இசைக்கலாம். எப்படி இருந்தாலும் இறைவனுடைய முருகன் அருள் நம் முன் இந்த அனுகூலம் தரும் கந்தர் அனுபூதி அருணகிரிநாதர் நமக்கு தந்து விட்டு சென்ற 6வது நூலில் உள்ள ஒரு கீச்செயின், அதாவது திறவுகோல், அதாவது இறைவனுடைய முருகனுடைய ஒன்றுடன் கலப்பதற்கு அவருக்கு கொடுத்த ஒரு திறவுகோல். வீடுகளும் திண்ணைகளும் மற்ற முற்றங்களும் மற்ற நூல்களாக இருந்தாலும் இந்த திறவுகோலை வைத்து திறந்து கொண்டு போனால் அனைத்துமே நம்மளுக்கு காரிய சித்திப்படும். வாய்ப்பினை நல்கிய அனைத்து அடியார் பெருமக்களுக்கும், விகடம் கவி சண்முக மன்னனுக்கும், மெய்யப்பன் அண்ணனுக்கும், பக்தி பாடல்களை இசையோடு படித்து கொண்டிருக்கிற அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்தி வாய்ப்பு நல்கிய அனைத்து பெருமக்களுக்கும் முருகன் அனைத்து நலங்களையும் தவறாது தந்து விடுவான். வாய்ப்புக்கு நல்கிய அனைவருக்கும் நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அண்ணன் நன்றிண்ணா. விகடம் வந்து நீங்க வயசானவராக்கிட்டீங்க, நான் வந்து தம்பி தாண்ணா, அன்பு தம்பி தான். நீங்க வந்து கந்தர் அனுபூதி பத்தி நிறைய சொன்னீங்கன்னா, அந்த கந்தர் வந்து உங்க வாழ்க்கையில வந்து ஒரு அனுகூலம் கொடுத்தாரு, அதையும் ஒரு 2 நிமிஷம் எங்களுக்காக சொன்னீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அருமை அருமை. அதாவது சமீபத்துல ஒரு வருடத்திற்கு முன்னாடி பழனி மலைக்கு போயிருந்தோம். நானும் எனது மனைவி மக்கள் எல்லாரும் போயிருந்தோம். ஆனா நாங்க போனது வந்து இறைவனை தரிசிக்கணுங்கிற ஒரு எண்ணத்துலதான் போனோம். மேல ஏறிட்டோம். மலை மேல ஏறி முருகனை எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரும்போது எங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தது, இந்த தங்கத்தேர்னு ஒண்ணு இழுக்கிறாங்களே அது என்னங்கிறத போய் விசாரிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த தங்கத்தேர் பார்த்தா யாரோ முதலியார் செஞ்சு கொடுத்ததா சொல்றாங்க. அதுல பார்த்தா அவருக்கு குழந்தை வரமே இல்லாம இருந்து அவர் தங்கத்தேர் செஞ்சு கொடுத்தோன்னே முருகன் தான் கேட்டோன்னே டபுளா தர்றாளாச்சே. அதனாலதான்
அதான் அவரு விகடன் ஐயா கூட கேட்டிருந்தாரு, ஐயா ஆறுமுகம்னா என்னன்னு. நீங்க பார்க்கும்போது ஆறுமுகம், உள்ளுக்கு இருக்கும்போது ஆறுமுகம் 12 முகம்னு சொன்னோம். அந்த மாதிரி ஒரு ஆண்மகனுக்கு 2 மகனை பிறக்க வச்சதா அந்த கதைகள்லாம் நிறைய உண்டு. சரி நாங்க தங்கத்தேர் இழுக்கலாம்னு சொல்லி அந்த கவுண்டர்ல போய் கேட்கும் போது, அண்ணே இங்க வந்து ஏற்கனவே ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு தான் வருவாங்க, ஆனா சீட் ஒரு 4 வேக்கன்ட் இருக்கு, நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. சரின்னு புக் பண்ணலாம்னு சொல்லி எடுத்துக்கு போனா அதுக்கு 1500 ரூபா அங்க ஃபீஸ் கேட்கறாங்க, அந்த கட்ட சொல்றாங்க. அதுக்குள்ள பக்கத்துல பார்த்தா எனக்கு 1000 ரூபா தான் இருக்கு, 500 ரூபாய்க்கு ஜிபே பண்ணவோ அல்லது கார்டு கொடுத்து பண்ணவோ தர முடியாது அப்படின்ட்டாங்க. எங்களால முடியாது அப்படின்ட்டாங்க. நாங்க நினைச்சோம் சரி இன்னைக்கு வாய்ப்பு இல்லை போல இருக்கு, நம்ம என்னைக்காவது இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கோன்னு சொல்லி நானும் என் குடும்ப உறுப்பினர்களும் வெளியே வரும்போது ஏத்த மாதிரி ஒருத்தர் வந்து அவர் ஜிபே பண்ணி அவர் ஏற்கனவே ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வந்திருந்தாரு. ஆனா என்னென்ன வெளியே வந்துட்டீங்க, டிக்கெட் கிடைக்கலையா அப்படின்னாரு. இல்லைண்ணே நாங்க வந்தோம், 1000 ரூபா தான் இருக்கு, 500 ரூபா இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம், அதனால எங்களால முடியல அப்படின்னு சொன்னோம். உடனே அந்த நபர் வந்து பாருங்க, நாங்க கேட்ட உடனே இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்தோம். உடனே டக்குன்னு அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய பர்ஸ்ல இருந்து, அண்ணே நீங்க ஏதோ பிரார்த்தனை பண்ணி வந்திருக்கீங்கன்னு தெரியுது, இது நீங்க இப்போ இருக்க கூடாது, இந்தாங்க ஒரு 500 ரூபாயை வச்சுட்டு நீங்க தங்கத்தேரை இழுத்துருங்க அப்படின்னாரு. எங்களுக்கு ஒரே என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த நேரத்துல போய் நம்ம யார்ட்டையும் ஒரு விவரத்தான் சொன்னோம், ஆனா பண உதவி எப்படி வருதுங்கிறத ஒரு அனுபவமா பாருங்க, அதான் சொல்றது. சரின்னு சொல்லி அவர் அந்த 500 ரூபாயை கொடுத்தாரு. கொடுத்துட்டு நாங்க மலை கீழே வந்தோன்னே தந்துடுறோன்னே உங்க ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா அவரு இல்ல இது மட்டும் கொடுத்தாரு, ஃபோன் நம்பர் கொடுத்தாரு, நாங்க பசிக்கல. அப்புறம் தங்கத்தேர்லாம் மிகவும் அருமையா இழுத்து முடிச்சோன்னா பரிவட்டம் கட்டி பையனுக்கு எல்லாமே பண்ணாங்க. பையனுக்கு பிஇ சீட் கிடைச்சிருச்சு, வேலம்மாள்ல படிச்சுக்கிட்டு இருக்கான், செகண்ட் இயர் EEE படிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த பாருங்களேன், நாங்க நினைச்சோம், மனசால நினைச்சோம், ஆனா அது நடந்துருச்சு, அவ்வளவுதான். அதாவது கையில பணமும் இருந்துச்சு, அதாவது ஜிபேல பணமும் இருந்துச்சு, கார்டுல பணமும் இருந்துச்சு. ஆனா ரெடி கேஷ்ங்கிறது எங்களுக்கு அது தெரியல, மேல ஒரு 1000 ரூபாய் மட்டும் தான் கையில வச்சிருந்தோம். ஆனா அந்த 500 ரூபாயை கொடுத்துட்டு அவருக்கு கொடுத்தது எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஆனா அதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அவர் பேர் என்னன்னு கேட்டோம் பாருங்க, அதான் எனக்கு ரொம்ப அங்க உள்ள ஒரு பெக்குலியரா இருந்துச்சு. பேர் என்ன அப்படின்னு கேட்டா சுப்பையா அப்படின்ட்டு போனாரு. அதுதான் அந்த அனுபவம் வந்து ஒரு மிகப்பெரிய அனுபவம். அது அண்ணனோட பகிர்ந்துகிட்டது உண்டு. அந்த அதாவது மனசால சுப்பையா நினைச்சா வந்து போதும் நடக்கும். அந்த சுப்பையா வந்து நகரத்தார் கிடையாது, சுப்பையான்னு ஆமா, பேரு. கிடையாது கிடையாது. ஆமா. இல்ல 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 நகரத்தார் கிடையாதுன்னு, சுப்பையாங்கிற நகரத்தார் கிடையாது. ஒரு வெளியூர்ல இருந்து வந்த ஆளு. அது மிகவும் அருமையா இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லாம் அனுபவம் உண்டு. பழனி ஆண்டவர் பலருக்கு பலவித ரூபத்துல வந்து அருள் கொடுத்திருக்காரு, அடியனுக்கும் அருள் கொடுத்திருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப மகிழ்ச்சி. நான் நீங்க சொல்லும்போது, நீங்க சொல்றதை கேட்கும்போது ரொம்ப உண்மை உண்மை. இதுவா அது இருந்ததுண்ணா. ரொம்ப நன்றிண்ணா. அதான் சொல்றேன், கந்தர் அனுபூதியில அந்த அவங்க சொல்றதெல்லாம் மூணு ஒண்ணு நாமா இருக்கிறது இல்ல, அவரை பாக்குறது, அப்புறம் நம்மளும் அவரும் ஒண்ணுதான்யா, முருகன் நான் இல்ல நான் இல்ல, 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு உணர்ந்து அந்த அந்த பக்குவ நிலை வரணும் அப்படிங்கறதுதான் இந்த பாடல்கள். நல்ல ஒரு சேவை, பொது சேவையாகவும் சமூக தொண்டாகவும் ஆன்மீக பணியாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நல்லது நடக்கட்டும். நன்றிகள் ரொம்ப பலண்ணா. அற்புதமா இருந்தது உங்களுடைய நன்றிகள் இதை நன்றி. கேட்கறதுக்கு. ம் நல்ல அதனுடைய விளக்கங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதனுடைய வரலாறு எப்படி நடந்தது நல்லா எல்லாமே நல்லதுங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாமே அவனருளாலே அவன்தால் வணங்கி அடியார்கள் பெருமக்களுடைய ஆசிகள் தான் ரொம்ப முக்கியம். அதான் சொல்லலாம், அடியார் நெருவில் எனை நிறுத்தி விடுன்னு சொல்லுவார் மாணிக்க வாசகர் சொல்லுவார், என்னை தனியாலா வச்சிராத, சிவனடியார்கள் நடுவிலையோ முருகனடியார்கள் நடுவிலே நம்மள அடியார்கள் நடுவிலே நிறுத்திறனே, அது போதும். அந்த சத் சங்கத்தோடைய வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதோட எஃபெக்ட் இன்னைக்கு நிறைய பேருக்கெல்லாம் கிடைச்சிருக்கா சொல்றாங்க. எத்தனையோ நோய்கள் குணமா இருக்கு, உதவி பண்ணியிருக்காங்க, வழிபாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க, சமூக பணி பண்ணியிருக்காங்க. சமூகத்துல இந்த மாநகரியில ஒரு ஸ்கூல்ல போய் ஐயாவோட சேர்ந்து டிவி லேப்டாப்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க எங்க ரிலேஷன் தான், நம்ம இந்த ஹெச்எம்லாம் எங்க ரிலேஷன் தான், சகல ஒய்ஃப், அவங்கெல்லாம் ரொம்ப பெருமையா பேசினாங்க. ஸோ நல்ல எல்லா சமூக பணிகளும் ஆன்மீக பணிகளும் தொடரணும்னு நான் வேண்டிக்கிறேன். நல்லா அதாவது இறைவன் மனசு வச்சா நடக்காது இல்ல. செஞ்சு எவ்வளவு காசு இருந்தாலும் அவர் மனசுக்கு நீங்க போய் தங்கறத எடுக்க முடியாது. காசே இல்லைன்னா அதாவது 500 ரூபாய் என்னால கொடுக்க முடியல, அவ்வளவுதான்ட்டு வெளியே வந்துட்டோம். அதாவது வெளியே வரும்போது அப்ப பாருங்க ஒருத்தர் வந்து இந்த கொடுத்து அதை இழுங்க அப்படின்னு சொல்ல வச்சார்ல, அது ஒரு பெரிய விஷயம். அது வீட்டுல இது உண்டு. நன்றிண்ணே. வாய்ப்பு இருக்கும்போது இணைஞ்சுங்க என்னோட. கண்டிப்பா நான் வருவேனே, கண்டிப்பா. அதாவது கொஞ்சம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம்,
மூணாவது சனிக்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா இந்த இதுகளை ஆன்மீகம் சம்பந்தமான பக்தி தொடர்பான நிகழ்வுகள்ல கலந்துக்குவோம் கண்டிப்பா. ஆனா இதுல என்ன பியூட்டினா 2 அண்ணனையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கந்த சஷ்டிக்காக கூப்பிட்டோம். அவர் அன்பு மெய்யப்பனையும் கூப்பிடும் போதும் அவருக்கும் வந்து வர்றதுக்கு ரொம்ப பிரியம், ரொம்ப ஆசையா இருந்தது. ஆனா அவருக்கு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஊர்ல ஏதோ ஒரு ஊர்ல மீட்டிங் இருந்துச்சு. அடுத்த நாள் நம்மளால கூப்பிட முடியல. நான் சூரசம்ஹாரம் அன்னைக்கு கலந்துக்கணும்னு நானும் விருப்பப்பட்டது உண்டு. ஆனா அன்னைக்கு இந்த தேர்தல் வேலைகள் கொஞ்சம் இருந்ததுனால மதுரை எலெக்ஷனை வந்து அண்ணன் எலெக்ஷன் டியூட்டி பார்த்தாங்க. எலெக்ஷன் டியூட்டி கொஞ்சம் அந்த உபகுழுக்கள்ல இருந்து ஓட்டு எண்ணிக்கை அந்த வேலைகள்ல வந்து இப்ப உங்களோட கோஆர்டினேட் பண்ற வேண்டியதா போச்சு. அன்னைக்கு வர்றதுக்கே 9 மணிக்கு ஆயிடுச்சு. அதனாலதான் பரவாயில்ல, நீங்க 9 மணினாலும் பரவாயில்ல. இல்லப்பா அந்த நேரத்துல வந்து பீஸ்ஃபுல்லா பேச முடியாதுன்னு சொல்லி அண்ணன் சொல்லிட்டாங்க. அப்புறம் அண்ணன் கூப்பிட்டாங்க. அண்ணன் எகைன் கூப்பிட்டாங்க. நான் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. 2 பேருமே கூப்பிட்டாங்க. ஆனா 2 பேரும் கூடும்போது முருகன் ஃப்ரீயா இருந்தாலும் இல்லையான்னு தெரியல, இந்த சண்முகம் வந்து ஃப்ரீ ஆயிட்டேன். இன்னைக்கு வேண்டாம்னா சொல்லி 2 பேருமே கூப்பிட்டாங்க. அதனாலதான் 2 பேரும் இன்னைக்கு கூப்பிட்டு எல்லாம் பேசுறதுக்காக நம்ம கூப்பிட்டோம். ஆனா இவ்வளவு நேரமும் அதாவது அரேஞ்ச் பண்றதோ இல்ல ஆர்கனைஸ் பண்றதோ பெரிய வேலை இல்லை. ஆனா இவ்வளவு நேரமும் எங்க டீம்ல இருக்க அத்தனை பேரும், குழுல இருக்க அத்தனை பேரும் ஒருத்தர் கூட வெளியில போகாம, ஆமா, உங்க வார்த்தைகள் அத்தனையும் வந்து அவங்க கேட்டுட்டு இருந்தது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு டீம் இருக்கனாலதான் நம்ம வந்து என்னன்னாலும் தைரியமா பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இணைஞ்ச சமூக பணி, ஆன்மீக பணி எல்லாமே நல்லா பண்றீங்க. உண்மையிலேயே இதுக்கெல்லாம் வந்து புண்ணியமும் பலனும் கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அண்ணன் எல்லாம் கூட இருக்காங்கண்ணா. பேக் போனா சபா மையப்பண்ண இருக்காங்க, வணக்கம் சுப்பிரமணியன் இருக்காங்க, இன்னும் பல அண்ணன்கள் இருக்காங்கண்ணா. தம்பி முன்னாடி நிக்கிறேன், அண்ணன்லாம் பின்னாடி. தம்பிங்கிறத விட ஐயான்னு தான் சொல்லணும்னு போல தோணுது எங்களுக்கு எல்லாம். தம்பின்னு சொல்ல ஐயா ஐயா அப்பச்சி ஆத்தான் தானே சொல்லுவாங்க. அது மாதிரி ஐயான்னு தான் சொல்லணும். சரி, நன்றி. இறைவன் இந்த டைம்ல இறைவன் நம்மளை தேர்ந்தெடுத்துக்கான ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இறைவன் இது பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நல்லது, நல்லது, அருமை. எல்லாரும் இந்த குவிஸ்ல இணைஞ்சுக்குங்க. இந்த சாட்ல போட்டிருக்கு, நம்மளுடைய கூகுள் மீட் சாட்லயும் போட்டிருக்கு, வாட்ஸ்அப் குரூப்லயும் போட்டிருக்கு. கஹூத் நம்ம இன்னைக்கு என்னுடைய கேள்வி பதில். ருக்மணி ஆச்சு ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்க எல்லாரும் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. மாணிக்கம் ஐயப்பனை ஜாயின் பண்ணிட்டாங்க. டக்கு 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 ஜாயின் பண்ணுங்க. முத்துமீன் ஆட்சி அளவும் பழனி பண்ணாச்சு. பானு ஆட்சி அவர்கள், கே மீனாள் ஜாயின் பண்ணிட்டாங்க. சுதந்திரம் சதப்பன், மதி, மீனா ராஜன், திருமாச்சி ஜாயின் பண்ணிட்டாங்க. அலமுவாச்சி, முத்து வெங்கடாச்சி, சிகப்பியாச்சி, நாகம்மையாச்சி. 15 பேர் ஜாயின் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணணும். லலிதா அவர்கள், லட்சுமி ஆட்சி அவர்கள், சாலாட்சி ஆட்சி அவர்கள் செல்லுமே ஆட்சி ஜாயின் பண்ணிட்டாங்க. சூப்பர். மாலா அவர்கள் ஜாயின் பண்ணிட்டாங்க. 19 பேர் பெருச்சி பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்க. களை கட்டுது. ஒருத்தருடைய ஐக்கானே பார்த்தா பயமா இருக்கே. இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணணும். ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க ஸ்டார்ட் பண்ணதான் பண்ணுவீங்க. நீங்க 20 பேர் ஆயிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணட்டுமாண்ணே இல்ல வெயிட் பண்ணலாமா? 2 மினிட்ஸ். இன்னொரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆக்சுவலி நிறைய பேர் ஜாயின் பண்ணணும். ஓகே, 21 ஜாயின் பண்ணிருக்காங்கண்ணே. மொத்தம் 40 தானே இருக்காங்க. 48 இருக்காங்க. 48 இருக்காங்க லைன்ல. இது ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோர் கூட ஜாயின் பண்ணலாம்ண்ணே. நான் லிங்க் போட்டோம். ஆமா, லிங்க் போட்டோனே எல்லாரும் ஜாயின் பண்ணிடலாம். ஆக்சுவலா நம்ம சொல்றது வலிக்கன மட்டும் ஜாயின் பண்ணிருந்தாங்க. அச்சபடி ஜாயின் பண்ணிருந்தாங்க. அது ஜாயின் அடுத்த வேளை அப்படி ஜாயின் பண்ண சொல்லிடலாம்ண்ணே. ஆமா, 22 பேர் தான் 2 பேர் வெளியே போயிட்டாங்க இப்ப. அதனால மீதி பேர் வெளியே போறதுல ஸ்டார்ட் பண்ணிருங்க நீங்க.
ஸ்டார்ட் பண்ணிட்டு பண்ண ஓகேண்ணே. முதல் கேள்வி, இரணியனை கொன்றது நரசிம்ம அவதாரம் எடுத்து திருமால். அப்படி இருக்க இது ஏன் இந்த பாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏன் 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 தவறுதலாக வந்துள்ளது. இது கந்த புராணத்தில் வந்தது. அதனால் இரணியன் சூரபத்மனின் உறவினன், திருமாலும் அன்னை பார்வதியும் ஒன்றே, அதனால் வந்தது. டக்கு 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 14 ஆன்சர் இருந்துச்சு. 14 கோடிகள் வந்துவிட்டேன். இன்னும் 7 வரணும். 14 பேர் ஆன்சர் பண்ணுங்க. 14 பேரும் கரெக்ட். பாக்கி பேர் என்ன ஆனார்கள்? மீனாராஜன் டாப்ல இருக்காங்க, அளவு பழனியப்பன், சிகப்பியாச்சி, சவுந்தரமாச்சி, விசாலாட்சி ஆச்சி. 5 பேரும் ஸ்கோர் போர்டில் மேல வந்துட்டாங்க. ஓடேந்து பயங்கரி, அம்மை ஏன் மண்டை ஓடு ஏந்துகிறாள்? நமது ஆணவத்தை வாங்குவதற்காக, உணவு கேட்பதற்காக, போரில் வென்றதால், அரக்கர்களை பயமுறுத்துவதற்காக. எதுக்காக கையில மண்டை ஓடு வச்சிருக்கா அம்பாள்? டக் 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 16 பேர் 18 பேர் ஆன்சர் பண்ணாங்க. 9 பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஆனா நீங்க ப்ரோக்ராம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிற முன்னாடி அந்த கேள்வி எல்லாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டீங்கன்னா கேள்வியும் பதில் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணுங்க. சிகப்பியாச்சி, சுந்தரமாச்சி, விசாலாட்சி, ருக்மணியாச்சி, நாகு எல்லாருமே வந்து மேல வந்துட்டாங்க. அப்ப சுத்திக்கிட்டே இருக்கு, வரமாட்டேங்குது, சுத்திக்கிட்டே இருக்கு. அது நீங்க உடனே ஆன்சர் பண்ண மேல வந்துடாச்சு. டக்குன்னு சொல்லணும். சதுர்மறை என்பது என்ன? மறையவர்கள் 4, 4 வேதங்கள், சரியை கிரிய யோகம் ஞானம், சதுர்த்தியில் ஓரப்படும் ஸ்லோகம். சதுர்மறைனா என்னது? எல்லாருமே கரெக்டா சொன்னாலும் முதல்ல சொல்றவங்களோட பேர் முதல்ல வந்துடும். 4 வேதங்கள் 15 பேர் கரெக்டா சொல்லிட்டாங்க. சூப்பர். சிகப்பியாச்சி இன்னும் டாப் ஸ்பாட்ல இருக்காங்க. முத்துமீனாள் ஆச்சி, மதி ஆச்சி, நாகு ஆச்சி, ருக்மணி ஆச்சி 5 பேர் டாப்ல இருக்காங்க. இப்ப முத்துமீனாட்சி ஜம்ப் பண்ணி மேல வந்துட்டாங்க. மந்திர வேதாந்த பரம்பரை. பரம்பரை என்பது என்ன? தலைமுறை தலைமுறையாக வருதல், வேதத்தின் தொடர்ச்சி, எல்லாவற்றுக்கும் மேலானவள், சிவகுடும்பம். முதல்ல என்னமோ நல்லா ஈஸியா தெரிஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பதிலாம் பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. மந்திர வேதாந்த பரம்பரை 18 பேர் சொல்லிட்டாங்க. எல்லாவற்றுக்கும் மேலான 5 பேர் தான் என்ன சொல்லியிருக்காங்க. 8 பேர் சிவகுடும்பம் சொல்லிட்டாங்க. அது எப்படி அந்த பரம்பரைங்கிறத கொஞ்சம் ரிலேட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகி போச்சு. யா ஆப்பு இந்த மாதிரி. பரம்பரை பரம்பரை, பரத்துக்கும் மேல பறை, எல்லாவற்றுக்கும் மேலானவள். பாடல் பாடும்பொழுது கரெக்டா ஞாபகம் வச்சு பாடுங்க. 3வது இடத்தை பிடித்து விட்டார் சிகப்பியாச்சி அவர்கள். 2வது இடத்தில் அதிக வாக்குகளை பெற்று சிவகாமியாச்சி 50,000 வாக்கு வித்தியாசத்தில் முதல் இடத்தை பெற்றுள்ளார் மீனாராஜன் அவர்கள். ரன்னர் மாணிக்க மையப்பனாச்சி, முத்தாச்சி 2 பேரும். பாக்கி எல்லாருமே கரெக்டா சொல்லியிருந்தா இந்த 5 பேருடைய பேர் மட்டும் கொஞ்சம் முதல்ல வரும். நன்றி நன்றி நன்றி. எல்லாருக்கும் நிறைவு பாடல் சொல்லிடுறேன். அடுத்தது வேல் முருகனுக்கு அரோகரா. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிதம்பரம். அடியவர்கள் அனைவருக்கு நன்றி. அதுலயும் இங்க ரொம்ப நன்றி அண்ணா. நன்றி 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 அண்ணா. நன்றி அண்ணா. நன்றி அண்ணா. ஹலோ அண்ணே, வணக்கம். நன்றி அண்ணா. அண்ணே நான் தானே அந்த சிவகுடும்பம்னு போட்டுட்டேன். சாரி, போட்டீங்களா? நீங்க மட்டும் சிவகுடும்பம். நானும் சிவகுடும்பம் தான் போட்டேன். பரம்பரைன்னு போட்டுட்டேன். சிவகுடும்பம் போட்டேன். இனிமேல் அது சரியா இது பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.
தெரியாம அண்ணே எனக்கு வந்து இதுல எப்படி ஜாயின் பண்றதுன்னு தெரியல அண்ணே. தப்பாதான் போட்டேன், தெரியாம போட்டேன். ஆன்சர் சிவகுடும்பமா இருக்கும்னு நினைச்சே போட்டேன். சாரி. நான் சிவகுடும்பம் பரம்பரைனா சிவகுடும்பம் அண்ணே எனக்கு இதுல ஜாயின் பண்றது எப்படின்னு தெரியல அண்ணே. அப்படித்தான் நானும் பரம்பரைன்னு நினைச்சு போட்டேன்னா. அப்படியா? நான் அது பாக்கல அண்ணே. கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் லேட்டா வந்து ஜாயின் பண்ணேன், அதனால அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை அண்ணே. கடைசியா தான் போட்டாங்க. அதாவது சாட்லயும் போட்டிருப்பாங்க. எப்பவுமே நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, அதுலயும் போடுவாங்க, இந்த மீட்டிங் சாட்லயும் போடுவாங்க. 2 சாட்லயும் போடுவாங்க. சரி, நெக்ஸ்ட் டைம் ஜாயின் பண்றேன். நன்றி அண்ணே. ரொம்ப நன்றி. நன்றி அண்ணே. அண்ணன் நன்றி அண்ணா. ஆனா இந்த கபாலம் எதுக்கு ஏந்துறாங்க அண்ணா? ஆனா இந்த கபாலம் எதுக்கு ஏந்துறது? ஆணவத்தை வாங்குறதுக்காக. நம்ம இதுல சொன்னோம் இல்லையா, நம்மளுடைய ஆணவத்தை வந்து பலி தேர்தல் சொன்னோம்ல, பலிபீடத்துக்கு வச்சிருப்பாங்க. அது வந்து அங்க போய் வைக்காதவங்களுக்கு வந்து வாங்கிக்குவாங்க. சிவருமான் வந்து வாங்குவாரு, இங்க அம்பாள சொல்றாங்க. அவ்வளவுதான். பலி தேர்தல் பேரு. பிச்சை வாங்குறது பேரு பலி தேர்தல். அது ஒரு குக்கிங் தப்பாயிடுச்சு எனக்கு. ஆனாலும் நீங்க எப்படி இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி அண்ணே. நன்றி ஆச்சு, நன்றி ஆச்சு, நன்றி. அதாவது ஒன்னே ஒண்ணு சொல்லணும்னே, திருப்புகழ் வகுப்பு வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு அம்மா வீட்டுக்கு ஒரு பெண்கள் வந்து அம்மா வீட்டுக்கு போகும்போது எவ்வளவு ஆவலா இருக்குமோ அந்த ஆவல் இருக்குன்னு இந்த திருப்புகழ் வகுப்பு வரும்போது. சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்ல உதாரணம் சொல்றாங்க ஆச்சி. நல்லா அண்ணே சின்ன ஒரு வேண்டுகோள், துபாயில எதுவும் முருகன் கோயில் உண்டா? துபாயிலயா? ஆமா, நீங்க இருக்கிற இடத்துல முருகன் கோயில் உண்டா? இங்க கோயில் இருக்குது, சிவன் கோயில் இருக்கு, அதுல முருகன் இருக்காங்க. அது போல நம்ம நகரத்துல வந்து ஒரு முருகன் வீட்லயே வச்சு அது ஒரு இடத்துல ஹால் எல்லாம் பிடிச்சி வச்சு அங்கேயும் பண்றாங்க. அபுதாபி வெற்றி வடிவேலுன்னு சொல்லி அபுதாபில இருக்கு. ஓ, ஏன்னா அதெல்லாம் நீங்க நாங்கெல்லாம் அந்த நாட்டுக்கு வரல, அதனால நீங்க அது மாதிரி இருந்தா சின்ன வீடியோ மாதிரி எடுத்து எங்களுக்கு எல்லாம் காமிக்கலாம்ல. இந்தியால நிறைய இருக்கிறாரு. என்னைக்கு உங்களுக்கு தோது இருக்கோ, என்னைக்கு அங்க நிகழ்ச்சி நடைபெறுதோ அதை ஒரு சின்ன வீடியோ மாதிரி எடுத்து எங்களுக்கு இந்த குரூப்ல நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா நாங்களும் இருந்த இடத்துல இருந்து அந்த முருகனை தரிசிப்போம். நல்லா. இப்ப நான் நாளைக்கு அங்க சூரசம்மாரம் இருக்கு, நாங்க போவோம், எடுத்து போறேன்னா. சரி, ரைட், ஓகே, தேங்க்யூ. முருகனோட திருத்தலமா நம்ம நினைக்கலாம் போல. நல்லா அடியார்கள் இருக்க இடம் எல்லாமே திருத்தலம் தான். அபுதாபில ரொம்ப கொண்டாடுவாங்க. அங்க வந்துட்டாரு அவரு. நம்ம வீட்டுக்கு வந்து இங்க ஒரு 5 நாள் சஷ்டில இருந்து தான் அங்க போனாருண்ணா. சூப்பர்ண்ணே. நன்றி. எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப அருமையா இருக்குண்ணே இந்த செஷன். ஆக்சுவலி விகடம் அண்ணன் வந்து சொன்னாங்க எல்லாரும் செட்டியார்லாம் வெளியில சாப்பிட போவாங்கன்னு. நான் அப்படி இல்லைண்ணே, 7-7:30 டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறது, யாருக்கு வேணுமோ எடுத்து சாப்பிட்டுக்கங்க. எனக்கு 8 மணிக்கு கிளாஸ்ங்கிறது இன்னைக்கு ஆரம்பிச்சு, வெள்ளிக்கிழமையா அப்படின்ட்டு போயிட்டாங்க அவங்களே. அந்த அளவுக்கு எல்லாருமே 8 மணிக்கு முன்னாடியே சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிற அளவுக்கு நான் வந்து தயாராயிட்டேன். வெள்ளிக்கிழமை யார் சொல்ல கேட்க மாட்டாங்க, போயிருப்பாங்க. முன்னாடி வெள்ளிக்கிழமை ஒளியும் மொழியும் போடுவாங்க. அண்ணே, ருக்மணி பேசுறேன். இன்னைக்கு கொடுத்த நீங்க விளக்கம் வந்து எவ்வளோ டெலிகேட்டான வார்த்தையை கூட எல்லா பெண்களுக்கு மத்தியில நீங்க வந்து அதை சொல்லும் போது இது புதுவிதமான எனக்கு ஒரு அனுபவமா இருந்தது. அதாவது அம்பாளை வந்து நம்ம எப்படி பார்க்கணும், அந்த சிறுத்தை இடை அதெல்லாம் வந்து நீங்க விளக்கம் சொல்லும் போது அவ்வளோ தெய்வீகமா இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இன்னைக்கு கிளாஸ். அதனாலயே என்னமோ 3 கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தேன். சொல்ல தெரியணும்ல, சொல்ல தெரியணும்ல. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அண்ணா இன்னைக்கு கிளாஸ். அண்ட் ரொம்ப நேரம் சுருக்கம் காரணமா நீங்க 4 லைன்ல முடிச்சதுவே அடுத்த தடவை நிறைய கேட்கணும்னு ஆசையா இருக்குன்னு. நல்லா நிச்சயமா இது ரிப்பீட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் அதை ரிவைஸ் பண்ணிட்டு அப்புறம் அடுத்தடுத்த வரிகளுக்கு போயிடுவோம் நம்ம. தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ. நன்றி. அப்ப சண்முக நீங்க மீட்டிங் நிறைவு பண்ணிக்கலாம். நல்லா நன்றி. நன்றி. கிருஷ்ணேஷ் நன்றி. நாகராஜ் நன்றி. கருப்பையானி நன்றி. பார்க்கலாம்.
அதே போல இந்த ராதா பாப்பாவுக்கு உடல் நலம் தேடி வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்ததுன்னு எல்லாருடைய பிரார்த்தனையும் நான் சொல்ல நினைச்சாச்சு. அடியார்கள் இடத்துல நடுவில் இருக்கும்போது ரொம்ப சக்தி அதிகம் இருக்காச்சு. ஆக்சுவலா அந்த பையன் அஸ்வின் நம்மள்ட்ட பேசினால ஒருத்தர் பேசினா மறக்கவே முடியாது. ஆக்சுவலா அடியார்கள் வழிபாடு சொன்னால சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து அதுதான் பண்ணாரு. வந்து திருத்தொண்ட தொகை வந்து எழுதினார்ல, அது வந்து அடியார்கள் வழிபாடு தான். ஆக்சுவலா அடியார்கள் வழிபாடு, அடியார் வழிபாடு, சங்கம வழிபாடுன்னு சொல்றாங்க. அப்புறம் லிங்க வழிபாடு, குரு வழிபாடு, இது 3 தான் முக்கியமா சொல்றாங்க. அதுல அடியார் வழிபாடு ரொம்ப சிறப்பு. ரொம்ப மனதுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இன்னும் அந்த குழந்தை நல்ல தெய்வத்தினுடைய அருள் பெற்று நல்ல இதுவா இருக்கணும். நன்றி நன்றி அண்ணே. நன்றி தம்பி. நன்றி. மீட்டிங் நன்றி. நன்றி.